கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற இயேசு ராஜா நமக்காய் அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். நமக்காக அவர் ஜீவனை கொடுத்து நமக்காக மகிமையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவர் நாம மகிமைப்படுவதாக. உபாகமத்தின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 17, 18, 19 வசனங்களை வாசிக்கலாம். உங்கள் தேவனாகிய கர்த்தர் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் மகத்துவமும் வல்லமையும் பயங்கரமான தேவனுமாய் இருக்கிறார். அவர் பட்சபாதம் பண்ணுகிறவரும் அல்ல, பரிதானம் வாங்குகிறவரும் அல்ல. அவர் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் நியாயம் செய்கிறவரும் அந்நியன் மேல் அன்பு வைத்து அவனுக்கு அன்னவஸ்திரம் கொடுக்கிறவருமாய் இருக்கிறார். நீங்களும் எகிப்து தேசத்தில் அந்நியராய் இருந்தபடியால் அந்நியரை சிநேகிப்பீர்களாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் என்றென்றைக்கு மகிமைப்படுவதாக. கர்த்தர் சொல்றாரு, நான் பட்சபாதம் பண்ணுகிறவரும் அல்ல, பரிதானம் வாங்குகிறவரும் அல்ல. பட்சபாதம் பண்றது அப்படின்னா என்னன்னா, அநியாயம் செய்யறது, ஒருத்தருக்கு துரோகம் பண்ணிட்டு ஒருத்தருக்கு நல்லதை பண்றது. நல்லா கவனிங்க, இங்க தேவன் சொல்றாரு அந்த முகதாட்சணியம் பண்றது. இப்போ ஒருத்தர் ஒரு அம்மா இருக்கிறாங்கன்னா தான் பெத்த பிள்ளைங்களுக்கு ஒரே மாதிரி தான் பட்சபாதம் இல்லாமல் சாப்பாடு போடுவாங்க. ஒரு அப்பா இருக்கிறாருன்னா தான் பெத்த பிள்ளைங்களுக்கு 5 பிள்ளை இல்லை 10 பிள்ளை, அப்போல்லாம் டசனில் பெற்றுவாங்க இல்லையா? எத்தனை பிள்ளையை பெற்றெடுத்தாலும் எந்த அப்பானா தன் பிள்ளைங்களுக்கு பட்சபாதம் பார்ப்பாரா? கவனிக்கிறீங்களா? எந்த அம்மானா தன் பிள்ளைங்களுக்கு, ஆனால் பிள்ளைங்களுக்கு என்ன இருக்கும் தெரியுமா? என்னை விட எங்கள் அண்ணனை தான் எங்கள் அம்மாக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும், நான்லாம் வேஸ்ட்டு, என்னை விட என் தங்கச்சி தான் ரொம்ப பிடிக்கும், என்னெல்லாம் எங்கள் அம்மா எங்கள் பாப்பா எப்படிங்க மறப்பாங்க? இப்போ எல்லா பிள்ளைகளுக்குமே பொதுவாகவே என்ன வரும்னா ஒரு ஈகோ ஒன்று வரும். பிள்ளைங்களுக்கு ஈகோ வரும். ஏன்னா நான் இருந்த மடியில் இப்போ என்ன விட்டுட்டு இப்போ அது இப்போ என் தம்பியோ என் தங்கச்சியோ, சரி இந்த பிள்ளை ஒரு மாதிரி இருக்கிற, ஐயோ என் பிள்ளைக்கு இந்த பிள்ளைக்கு என்ன பரிதவிக்கிற அந்த இருதயம் தான் தாய் தகப்பன் இருதயம். ஆனால் பொதுவாகவே நேச்சுரலாக எல்லா பிள்ளைகளுக்குமே என்ன வரும் அப்படின்னா, எங்கள் அப்பா ஒரு பட்சபாதம் உள்ளவர். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட வயசு வந்துட்ட உடனே அந்த பிள்ளைகளுக்கு அந்த அப்பாவையோ இல்லை அம்மாவையோ அதை பகுத்து பார்க்க தெரியாது. அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சில மண்ணில மாற்றத்துக்கு ஏற்றா போல அவங்க அது மாதிரி பார்த்துட்டு போயிடுவாங்க. சரி, நான் என்ன கேட்குறேன்னா இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, அப்போ இன்னைக்கு நாம் எல்லாரும் தேவ சமூகத்தில், தேவ ராஜ்யத்தில், இயேசு ராஜாவுடைய மடியில் உட்காந்துருக்கிறோம். நம்ம என்னென்னைக்கும் பூமியில் சுதந்திரிக்க போகிறோம். ஆமேனா? என்னென்னைக்கும் நம்ம வாழ போகிறோம். நம்ம சுடுகாட்டுக்கெல்லாம் போக போகிறது கிடையாது, பாதாளத்துக்கோ நரகத்துக்கோ நம்ம போக போகிறது கிடையாது. என்னென்னைக்கும் இயேசு ராஜா சமூகத்தில் இருக்க போகிறோம். இயேசு ராஜா நம்முடைய மனசை குளிர பண்ண போகிறார். அவருடைய 1000 வருட அரசாட்சியில், அவருடைய நித்திய ராஜ்யத்தில் நம்முடைய மனசை குளிர செய்து நம்முடைய குடும்பத்தை அவ்வளவு மனமகிழ்ச்சியில் நம்ம குடும்பத்தை நடத்தும்படியாக ஒரு பெரிய மகிமை இருக்கு அங்க. அதுக்கு தான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதற்கான ஒரு 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 முன் உதாரணம் தான் இன்னைக்கு நம்ம குடும்பங்களை முன்மாதிரியாக நம்முடைய குடும்பங்களை இப்போ சீர்படுத்தி நம்மளை வாழ வைக்கிறார். அப்படியானால் இயேசு ராஜாவை ஆராதிக்கும்படியாக அவர் சமூகத்தில் வந்திருக்கிற நமக்கெல்லாம் இவ்வளோ பெரிய மகிமை. அப்பாவுடைய மடி, அப்பாவுடைய மார்பு, அவரை போய் நம்ம கூப்பிடும்போது, இயேசு ராஜாவை கூப்பிடும்போது எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் அவருடைய மார்பில் நம்மை சாய்த்து கொண்டு அவருடைய இரக்கத்தினால், அவருடைய கிருபையினால், அவருடைய சர்வ வல்லமையினால் எல்லா போராட்டத்தையும் நம்ம நீங்களாக்கி நமக்கு இளைப்பாறுதலை கொடுக்குறாரு. நம்ம சமாதானமாக இருக்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு இயேசு ராஜாவை அறியாத, தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அறியாத இருக்கிற ஜனங்கள் எல்லாம் விசாலமான பாதையில் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கை இன்னைக்கும் கண்ணீரோட, வேதனையோட, கவலையோட தான் இருக்குது. அவங்கெல்லாம் ஆனால் ஒரு மேல் பூசிக்கின்னு போயிடுறாங்க. அவங்க நித்திய காலமாக நித்திய வாழ்க்கையை இழந்துடுறாங்க, நித்திய ராஜ்யத்தை இழந்துடுறாங்க. ஆனால் நாம் நித்திய ராஜ்யத்தை சுதந்திரத்தை கொண்டிருக்கிறோம், அப்பாவுடைய மடியில் இருக்கிறோம், மகிமையின் கர்த்தரை நம்ம தரிசிக்கிறோம், அவ்வளவு மனமகிழ்ச்சியாக இருக்கிறோம். அப்படியானால் அவர் பட்சபாதம் உள்ளவர் தானே? எத்தனை பேருக்கு இந்த கேள்வி வந்திருக்குது? கவனிங்க, நல்லா கவனிங்க. ஒருவேளை உங்களுக்கு இந்த கேள்வி வந்திருக்கிறோம். இப்போ நாங்கள் மட்டும் ஏன் சர்ச்சுக்கு போகணும்?
ஏன்னா ரட்சிப்பு யாருடையது? ரட்சிப்பு கர்த்தருடையது. ஆமென் சொல்லுங்க. ரட்சிப்பு யாருடையது? யோனா சொல்லுவாரு, சங்கீத புத்தகம்லாம் பார்க்குறோம், ரட்சிப்பு யாருடையது? ரட்சிப்பு கர்த்தருடையது. அப்போ இன்னைக்கு கர்த்தர் நம்மை ரட்சித்து தேவ சபையில வைத்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு எத்தனையோ ஜனங்கள் அவரை அறியாமல் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் போக போறது நித்திய ஆக்கினை திருப்புக்கு நேராக போக போறாங்க. ஆனால் நாங்கள் நித்திய சந்தோஷத்துக்காக, நித்திய ஜீவனுக்காக தேவன் எங்களை தெரிந்து வைத்திருக்கிறார். அப்படியானால் தேவன் பட்சபாதம் உள்ளவரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் கர்த்தர் சொல்றாரு, எப்பா உங்கள் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான், உங்கள் தேவனாகிய கர்த்தராகிய நான், உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான். தேவனாகிய கர்த்தர் அப்படின்னா சிருஷ்டி கர்த்தர். உங்களை எல்லாவற்றிலும் நான் உங்களை பாதுகாத்து பராமரிக்கிற கர்த்தராகிய நான் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, தேவாதி தேவனும். தேவாதி தேவன் என்றால் எலோஹீம். எலோஹீம் பெரஷிட் பாரா, எலோஹீம் எட் அஷமாயிம் வா எட் ஹா அரேட்ஸ் இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் வார்த்தை. அதில் பார்த்தா அந்த எலோஹீம், அந்த எலோஹீம் என்பது சிருஷ்டிகர்த்தர், சிருஷ்டிகர், சிருஷ்டிக்கும் தேவன். சகலத்தையும் நான் தான் சிருஷ்டித்தேன், எல்லாவற்றையும் நான் தான் உண்டு பண்ணினேன். இவன் சொல்றாரு, எப்பா நான் தேவாதி தேவன். நல்லா புரிஞ்சுக்கணும், தேவாதி தேவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? சகலத்தையும் நான் தான் சிருஷ்டித்தேன். அடுத்து சொல்றாரு கர்த்தாதி கர்த்தர். கர்த்தாதி கர்த்தர் என்றால் சகல அதிகாரமும் நான் பெற்றிருக்கிறேன், எல்லாவற்றையும் ஜெயித்திருக்கிற ராஜாதி ராஜா. சகலத்தையும் சிருஷ்டித்தவர் நான், சகலத்தையும் ஆளுகை செய்யும்படிக்கு ஆளுகை செய்கிற அதிகாரத்தை பெற்ற கர்த்தாதி கர்த்தர் நான். இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அந்த ஒருவரே கர்த்தர் என்பது அவர் எங்கள் ராஜா. அப்ப தேவன் இங்கே நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இஸ்ரவேலின் தேவனாகிய யெகோவா தேவன் சொல்லுகிறார், நான் எலோஹிம், எலோயி எலோஹிம் அப்படின்னு இருக்கு ரெண்டு வார்த்தைங்க. தேவாதி தேவன், எலோயி எலோஹிம். அப்படியானால் நான் தான் சர்வத்தையும் சிருஷ்டித்தவர். கர்த்தாதி கர்த்தர் என்றால் நான் சகல அதிகாரத்தையும் உடையவர். அது மாத்திரமல்ல, அவர் மகத்துவமும் வல்லமையும் பயங்கரமுமான தேவனுமாயிருக்கிறார். ஒரு காலத்துல சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் நடுங்கினோம், பயந்தோம். பயம்தான் நம்மளை சாகடித்து கொண்டிருந்தது. இன்றைக்கு அவருடைய நாமம் மகத்துவமும் வல்லமையும் பயங்கரமுமான நாமமாயிருந்தது. இந்த பயங்கரமான நாமமாகிய இயேசு என்கின்ற நாமத்தை அறிந்து இன்றைக்கு தேவ சபைக்குள்ள ஒரு பயத்துக்கும் நாங்கள் அஞ்சாதபடிக்கு, ஒரு காரியத்தை குறித்தும் பயப்படாதபடிக்கு இன்னைக்கு தேவ சமூகத்தில் சமாதானமாக இருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு என்கின்ற நாமம் எப்படிப்பட்ட நாமம்? த கிரேட், த மைட்டி, the terrible name. இந்த நாமத்தை நாம் உச்சரித்ததுமே பயம்தான் தேவனையும் மனுஷனையும் விட்டு பிரிச்சிருச்சு. உண்மையா இல்லையா? பயப்படுகிறவர்கள் தேவராஜ்யத்தை சோதரிக்க மாட்டாங்க. ஆமெனா? இந்த பயம்தான் மனிதனையும் தேவனை விட்டு பிரிச்சது. நாம ஒரு காலத்தில் இருந்தப்ப தேவனை அறியாத இந்த காலத்தில் பயமே நம்முடைய வாழ்க்கை. அடுத்தது என்ன நடக்கும்? என் வேலை நிரந்தரமாக நிற்குமா? என் உடலுக்கு திடீர்னு என்ன வியாதி வரும்? இந்த வியாதி என்னை விட்டு நீங்குமா? அல்லது என் குடும்பத்தில் பிரச்சனை? இந்த பயத்திலே இருந்தோம். ஆனால் இன்றைக்கு நாம் இயேசு ராஜாவுடைய மடியில் மகத்துவமும் வல்லமையும் பயங்கரமான அந்த நாமம், இந்த நாமத்தை அறிந்த, இந்த நாமத்தை விசுவாசிக்கிற, இந்த நாமத்தை ஏற்றுக்கொண்ட எல்லாருக்குமே இளைப்பாறுதல். அந்த வசனத்தை வாசிங்க. உபாகமம் 7:21 வாசிங்களேன். உபாகமம் 7:21. அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம். இதெல்லாம் கவனிங்க. அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் வல்லமையும் பயங்கரமுமான தேவன். அல்லேலூயா. அவர் யாருக்கு உள்ள இருக்கிறார்? எத்தனை பேர் இயேசு கிறிஸ்து எனக்கு உள்ள இருக்கிறார்னு விசுவாசிக்கிறீங்க? பயப்படாத. பயம் ஒன்று விட்டு போயிருச்சு. அந்த பயங்கரமும் வல்லமையும் மகத்துவம் உள்ள நாம் எனக்கு உள்ள இருக்கிறார். ஆனா வெளியே இருக்கிற ஜனங்கள்லாம் பயத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள்.
ஆனால் இன்னைக்கு தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் மகத்துவமும் வல்லமையும் பயங்கரமுமான நாமகாரணராகிய இயேசு ராஜா எனக்கு உள்ள இருக்கிறார். எல்லா பயத்துக்கும் நீங்களாகி நான் மனமகிழ்ச்சியா இருக்கிறேன். ஆனா ஆண்டவரே, இந்த சந்தோஷம் உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு இல்லையே. அந்த சந்தோஷத்தை எல்லாம் இவங்க என்ன பண்றாங்கன்னா, நல்ல சாப்பாடுல சந்தோஷம் வந்துருமா? வந்துடாது. நல்ல ட்ரெஸ்ஸில், பெரிய மாளிகையில் ஒரு சந்தோஷமா வராது. கர்த்தருக்குள் எப்பொழுது சந்தோஷமா இருங்கள். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கள். ஏன்? கர்த்தர் எனக்குள் இருக்கிறார், இயேசு ராஜா எனக்குள் இருக்கிறார். அப்ப நான் என்ன சொல்றேன்னா, தேவாதி தேவன் அந்த சராசரிலையும் படைத்த சர்வ வல்லமையில தேவன் என் கர்த்தரா இருக்கிற சந்தோஷம். அல்லேலூயா சொல்லுவோமா? அவர் பேரை சொன்ன போதுங்க, அவரை நான் நினைச்சேன்னா போதும், என் மனசுக்குள்ள இருள், என் பயம், என் வேதனை எல்லாம் நீங்கி போகிறது. ஆனால் இந்த சந்தோஷம் உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு இல்லையே. அவர் சொல்றாரு, நான் பட்சபாதம் பண்ணுகிறவர் அல்ல, நான் பரிதானம் வாங்குகிறவரும் அல்ல. ஏன்னா மனிதனுடைய சந்தோஷம்தான் தேவனுடைய பிரதான நோக்கம். உலகத்தில் இருக்கிற ஜனங்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, எனக்கு தேவன் அல்ல என் சந்தோஷம், எனக்கு என் சந்தோஷத்தை நானே தேடிக்குவேன் அப்படின்னு போய் அந்த சந்தோஷத்துக்காகத்தான் முட்டி மோதி ஒவ்வொரு மனுஷனும் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறான். மனுஷனுடைய பிரயாசம் எல்லாம் அவன் வாய்க்காகத்தானே. அவன் பிரயாசம் எல்லாம் நான் சந்தோஷமா, என் வயிறு நல்லா நிறைஞ்சிருக்கணும், நான் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு அவன் என்ன பண்றான்னா சந்தோஷத்தை தேடி ஓடுறான். அவர் என்ன, கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, ஓகே, நான் எப்படிப்பட்டவர்னா, இந்த சந்தோஷம் கிடைக்காம சொந்த பந்தெல்லாம் இருக்கிறாங்க, யாருமே உன்னை தேற்ற முடியாம, காசு பணம்லாம் இல்லை, நல்ல படிப்பு இல்லை, நல்ல பதவி இல்லை, நல்ல பணம் இல்லை, மற்றவங்க என்னை மதிக்கிற மாதிரி நான் இல்லை, எல்லாரால கைவிடப்பட்டு ஒரு திக்கற்ற பிள்ளையா. திக்கற்ற பிள்ளை அப்படின்னா யாருன்னா அப்பா இல்லை. அதே மாதிரி பரதேசி அப்படின்னா யாருன்னா, எனக்கு இந்த உலகத்தில் யாருமே எனக்கு அறிமுகம் இல்லை. ஒரு விதவை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என் பலத்தில் என்னால் சந்தோஷத்தை சம்பாதிக்க முடியல. எங்கேயோ ஒரு இடத்துல என் மனசுக்குள்ள வருத்தம் இருந்துக்குனே இருந்துச்சு. எங்கேயோ ஒரு வருத்தம், எதுவுமே என் வருத்தத்தை எடுத்து போட முடியல. மீதி பேர்லாம் ஏதோ ஒரு காரணத்தை காட்டி அவன் மனசுக்குள்ள ஏதோ ஒரு அற்ப சந்தோஷத்தை, அதுல சிற்றின்பம். என்ன, நம்முடைய மனசு சந்தோஷம் தேவை, சந்தோஷம் தான் தேவராஜ்யம். அவன்லாம் என்ன பண்ணிட்டான், மற்றவெல்லாம் என்ன செஞ்சிட்டான்னா, ஏதோ ஒரு காரணத்தை கண்ணில் காட்டி மனசை சந்தோஷமா வச்சுக்கிறான். அவன் இன்னமும் போராடுறான், அந்த சந்தோஷம் மாய. ஆனா நான் மாத்திரம் கைவிடப்பட்டு திக்கற்ற நிலையில என் மனசுக்குள்ள இந்த பிரச்சனையை யாராகிலும் ஒருத்தர் தீர்க்க மாட்டாங்களா? என் மனசுக்குள்ள இருந்த வேதனையை யாருமே தீர்க்க முடியலையே, நான் உயிர் பிழைப்பனா? என் வருத்தம் தீருமா? நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. கர்த்தருங்க சொல்றாரு, அவர் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் நியாயம் செய்கிறவரும் அந்நியன் மேல் அன்பு வைத்து அவனுக்கு அன்ன வஸ்திரம் கொடுக்கிறவருமாய் இருக்கிறார். நீங்களும் எகிப்து தேசத்தில் அந்நியராக இருந்தீர்களே. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. அவர் எப்படிப்பட்ட நிலைமையில நம்மளை தேடி வந்தார் தெரியுமா? நீ சாப்பிட்ற சாப்பாடு இருக்கு இல்லையா, நீ ஒரு காலத்தில் சாப்பிட்ட பாருங்க, இன்னைக்கு தேவன் நமக்கு அன்ன வஸ்திரம் கொடுக்கிறார், நமக்கு நியாயம் செய்கிறார். அன்னம் அப்படின்னா என்னது? சாப்பாடு. வஸ்திரம்னா என்னது? நம்ம போட்டுக்க துணிமணி. ஒரு ஸ்டேஜில் நீ சாப்பிட்ற சாப்பாடு என்ன சாப்பிட்ற? காரமா இருக்குதா, புளிப்பா இருக்குதா, நீ கறிசோறு சாப்பிட்றியா இல்லை காய்கறி சாப்பாடு சாப்பிட்றியா, எதுவுமே தெரியல. சாப்பாட்டு மேல உனக்கு மைண்டு கிடையாது. ஏதோ சாப்பிட்றேன், சாப்பிடலாம் செத்துருவேன், ஏதோ நான் உயிர் வாழ்றேன். காரணம் என்ன? அவ்வளவு மன வருத்தம். குளிச்சே பல வாரங்கள் கூட ஆகும். ஒரு வஸ்திரத்தை மாற்ற முடியாத ஒரு வஸ்திரத்தை இப்ப நம்ம வாழறது என்னது? 4 பேருக்கு கொஞ்சம் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் வாழறோம் இல்லையா பொதுவாகவே. ஆனால் நான் சாப்பிட்ற சாப்பாட்டு மேலேயும் எனக்கு கவனம் இல்லை.
நான் உடுத்துற அந்த வஸ்திரத்தின் மேலேயும் எனக்கு கவனம் இல்லை. ஏதோ ஒரு நடைப்பணம் மாதிரி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். காரணம், என் மனசுக்குள்ள இருந்த வேதனை, என் மனசுக்குள்ள இருந்த வருத்தம் அவ்வளவு பெருசா இருந்துச்சு. என் அம்மாவாலேயோ, என் அப்பாவாலேயோ, என் அண்ணன் தம்பிகளாலேயோ, என் சகோதரர்களாலேயோ, என் சிநேகிதர்களாலேயோ, என் உறவுக்காரங்களாலேயோ, அல்லது என் பணமோ, அல்லது என் படிப்போ, எதுவுமே என் வருத்தத்தை எடுத்து போட அளவுக்கு யாருமே இல்லை. இப்ப கர்த்தர் சொல்றாரு, அவர்களுக்கு தான் நான் தேவன். ஆமென் சொல்லாமா? அந்த வருத்தத்தை எடுத்து போட்டு உனக்கு நான் தேவனா இருக்கும்படி, உனக்கு நான் நித்திய சந்தோஷத்தை கொடுக்கும்படி, நீ எகிப்தில் அந்நியனா இருந்தியே, நீ பெருமூச்சு விட்டு அழுதியே, உன்னை விசாரிப்பாரற்று கிடந்தியே, உன் வருத்தம் அவ்வளவு பெருசா இருந்துச்சு, உன் இருதயம் எல்லாம் பலட்சியப்பட்டு கிடந்ததே, நான் பட்சபாதம் பண்ணுகிறவர் அல்ல, நீ அந்நியனா தானே இருந்த. ஆமெனா? எப்பா, உன்னை பெத்த அப்பா அம்மா இருந்தாங்கப்பா, உன் மனவலி எடுத்து போட்டாங்களா? உங்களுடைய சாட்சி நீங்கள் ரட்சிக்கப்பட்டு ஒரு 20 வருஷம் 15 வருஷம் அப்படி ஆயிருக்கலாம். உங்கள் ரட்சிப்பெல்லாம் நீங்கள் மறந்துட்டு இருப்பீங்க. நான் உங்களை அன்பாக சொல்கிறேன், உங்கள் அம்மாங்க அப்பா பெத்தாங்க தான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் உன் மனசுக்குள்ள ஏதோ ஒரு திகில், ஏதோ ஒரு பாரம். நானும் என்னென்னமோ காம்ப்ரமைஸ் பண்ணி என் பாரத்தை இறக்கி வச்சு நான் கொஞ்சம் நல்லா இருக்கலாமே, ஏன்னா மனம் நல்லா இருந்தால் நல்ல சாப்பாடு மேலே போகணும். நான் அன்பாய் சொல்லுகிறேன், தேவன் நம்மை நல்லா போஷித்து அவருடைய சந்தோஷத்தின் அவர் கொடுக்கிற சந்தோஷத்தினாலே நம்முடைய இருதயத்தை பூரிக்க செய்கிற தேவன். நல்ல ருசி உள்ள பதார்த்தத்தை நமக்கு தேவன் நமக்கு போஷிக்க கொடுத்து, நல்ல அலங்கார வஸ்திரங்களை உடுத்தி, நல்ல அழகான வஸ்திரங்களை உடுத்தி நம்மை அழகு பார்க்கிற மகிமையின் கர்த்தர் அவர். ஆனால் ஒரு ஸ்டேஜில் சாப்பாடு சாப்பிடணுமா, சரி கொடுங்க, இல்லைன்னா செத்துருவனே, ஏம்மா சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆகுதுமா, கொஞ்சம் சாப்பிடு, இல்லைங்க பரவாயில்ல, நல்லா கவனிங்க, எனக்கு மனசு ஏற்றுக்க மாட்டேங்குதுங்க, போய் கொஞ்சம் குளிய, இந்த ட்ரெஸ் பரவாயில்லைங்க, ஏதோ ஒன்று. சாப்பாட்டு மேலேயும் கண்ணு இல்லை, வஸ்திரத்தின் மேலேயும் நோக்கம் இல்லை, நீ அந்நியனாய் இருந்தாய். அல்லேலூயா. எந்த டாக்டரும் உன்னால உன்னுடைய வருத்தத்தை உன் வேதனையை நீக்க முடியல, எந்த பொருளுமே நீக்க முடியல. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் யார் தெரியுமா? நீ திக்கற்று கிடந்தாய், உன் இருதயத்துக்குள் இருக்கிற வேதனையை தீர்க்கிறதுக்கு யாருமே இல்லாம கிடந்த, நீ ஒரு விதவையா கிடந்த, உன் பலம் முற்றிலுமாய் நீ நம்பல, இதுக்கு மேல என்னால ஒண்ணுமே முடியாது, அதுதான் விதவை. நீ ஒரு அந்நியனா இருந்தாய், எல்லாம் இருந்தாங்க, சொந்தலாம் இருந்துச்சு, ஆனா என் வாதியை கண்டு தூரம் விலகி போனார்கள். பாத்துக்கமா, நீ தான் இவ்வளவு சொல்றேன், கொஞ்ச நேரம் தூக்கம் வந்தா தானங்க தூங்க முடியும், இவ்வளவு சொல்றேன், கொஞ்சம் சாப்பிட பசித்தா தானே சாப்பிட முடியும், இல்ல பசிக்குது ஆனா மனசு சாப்பிட நெஞ்சுக்கு கீழே இறங்க மாட்டேங்குது, நெஞ்செல்லாம் கனத்து வருத்தத்தோட வேதனையோட. மற்றவன்லாம் எப்படி இருக்கிறான்? மற்றவன்லாம் அவன் காசு பணத்தை வச்சுக்கின்னு அவனை நம்பிக்கின்னு ஓடி சந்தோஷமா இருக்கிறான். ஆனா நீ, எனக்கு ஒரு நல்ல வீடு கட்ட முடியல, என் மனைவி என்னை நம்ப மாட்டா, என் மனைவி என்னை கேட்குற அந்த கேள்வியிலேயே நான் செத்து போயிடலாமான்னு இருக்குது, எனக்கு ஒரு நல்ல வேலை இல்லை, என் பிள்ளைங்க நிறைய கேள்வி கேட்குறாங்க, என் எதிர்காலம் எப்படி இருக்குன்னு தெரியலையேன்னு நினச்சி 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 நெஞ்செல்லாம் கனத்து ஒரு அந்நியனை போல நீ இருந்து இல்லை. நான் யாரு அப்பா? நான் தேவாதி தேவன், நான் கர்த்தாதி கர்த்தர். மனுஷன் சிருஷ்டி கர்த்தராகி என்ன நோக்கி பார்க்காம என் சந்தோஷத்தை நானே தேடின்னு ஓடுறான். சரி ஓடு, நீ எவ்வளோ தூரம் ஒரே ஓடி, என்னை விட்டு தூரம் ஓடிங்கிறான். ஆனா நீ எப்படி இருந்தன்னா வருத்தத்தோட. சரி ஓகே, இந்த வருத்தத்தை தீக்கிறதுக்கு யாருன்னா இருக்கிறாங்களா? ஒருவரும் இல்லாமல் ஒரு அந்நியனை போல, ஒரு பரதேசியை போல, ஒரு திக்கற்றவனை போல, ஒரு விதவையை போல நான் கிடந்தேன். அவர் எப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறார்? உன் மனசுக்குள் இருக்கிற அந்த வேதனைகளை, உன் மனசுக்குள்ள இந்த வருத்தத்தை அவர் நீக்கி உன்னை வாழ வைக்கிற, உனக்கு நித்திய சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு மகிமையின் கர்த்தர் தான் என் கர்த்தர். அல்லேலூயா. அப்படி வருத்தத்தோடு இருந்த என்னை தான் என் தேவன் என்னை தேற்றி எனக்கு அன்ன வஸ்திரம் கொடுக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? என்ன வஸ்திரம்? அன்ன வஸ்திரம். அன்ன வஸ்திரம் அப்படின்னா என்ன அர்த்தம்?
இப்போ வேலையில் ஒரு பிரச்சனை, உன்னால் சோறு தின்ன முடியுமா? உன் பையன் ஸ்கூல் படிக்கிற இடத்துல ஒரு பிரச்சனை, உன்னால் சாப்பிட முடியுமா? உன் வீடு கட்ட வேண்டிய பிரச்சனை, உங்ககிட்ட அந்த அளவுக்கு காசு இல்லை, உன்னால் சாப்பிட முடியுமா? நல்லா கவனிங்க. அன்ன வஸ்திரம் கொடுக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உன்னை மன மகிழ்ச்சினால் பூரிக்க செய்வேன். நீ நான் கொடுக்கிற சாப்பாட்டை ருசிச்சு 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 நீ ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிடாம ஸ்தோத்திரம் பண்றீங்களா? நல்ல கவனி. அன்ன வஸ்திரம்னா ஏதோ என்ன சோறு துணியை பத்தி பேசுறாரு ஆண்டவர். அவர் சோறு துணியை பத்தி பேசல, உன் சந்தோஷத்தை பத்தி பேசுறாரு, உன் சமாதானத்தை பற்றி பேசுகிறார். நான் சில பேரை பார்த்துருக்குறேன், வீட்டில் சண்டை போட்டுக்கினாங்கன்னா ஃபாஸ்டிங் பண்ணும்போது ஒரு 3 மணி நேரம் உட்கார மாட்டாங்க. திரும்பி 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 30 முறை டைம் பார்த்துருவீங்க. கடிகாரத்தை முதல்ல வெளியே எடுத்துடணும். திரும்பி திரும்பி இது அருன்னு அறுக்குது திரும்பி. ஆனால் சண்டை போட்டுட்டோமே அந்த வைராக்கியம் 2 நாள் 3 நாள் பட்னியாகிற பஞ்ச பரதேசிங்களாம் எனக்கு தெரியும். 2 நாள் 3 நாள்லாம் வீட்டுக்காரங்க கூட சண்டை போய், ஏன் அவ்வளவு வலி? யாரு வந்து நான் சமாதானம் ஆக மாட்டேங்க. என் வீட்டுக்காரர் என்ன பண்ணான் தெரியுமா? என்னமா பண்ணான்? ஒன்னே பண்ணியிருக்க மாட்டான். ஃபோன் பண்ணும்போது கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டு இருப்பாரு, வேலையை அப்புறமா எடுக்கலாம் சொல்லிட்டு வச்சிருப்பேன். ஏன் எடுக்கல? ஃபோனை எடுக்கல, எனக்கு வேணாங்க சாப்பிடு. அப்போனா நான் ஒரு மனுஷனை தெரியலையா? இல்லாததெல்லாம் கட்டி நான் என்னடா அப்பா இப்போ உனக்கு தான் எவ்வளோ அது ஒரு எவ்வளோங்கிறாங்கள, அதுலேயே அவன் செத்துருவான். அதுலேயே செத்துருவான். உனக்கு என்னப்பா, நான்லாம் இப்போ உனக்கு வந்து உன் பார்வைக்கு நல்லா தெரியும்னா, உனக்கு தான் எவ்வளோ. எவடி இவன் பாவா, ஐயோ செத்தா எவடி நான் இல்லை. இப்போ சொல்கிறேன், இது என்ன பண்ணோன்னா, இது எதையோ தூக்கி உள்ள வச்சு நினச்சிக்கின்னு 1 நாள் 2 நாள் 3 நாளெல்லாம் சாப்பிடாமல் இருந்துக்கின்னு செத்துக்கத்து போய் தொலைக போகுது. சில இந்த இருள் சூழ்ந்துச்சுன்னாக்கா சாப்பிட மாட்டாங்க. ஒன்று கவனிக்கவா, பிசாசு கரெக்டாக அந்த சாப்பாடில் தான் கையை வச்சுருவான். இப்போ நான்லாம் முன்னாடிலாம் பார்த்தோன்னா எவ்வளோ பிரச்சனை நடக்கும். முதல்ல வயிற்று நல்லா நிரப்பிடும். கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய பரிசுத்தம் நாம் மகிமைப்படுவதாக. இப்போ நல்லா கவனிங்க. அவர் அந்நியனுக்கு அன்ன வஸ்திரம் கொடுத்து சபையில் இருக்கிற ஜனமே, இப்போ நீ என்ன பண்ணுற? இப்போ தேவன் உன்னை சபையில் வந்து கொண்டு வந்து வைத்திருக்கிறார். உன்னை மன மகிழ்ச்சியினால் உன்னை சமாதானத்தை நிறைத்திருக்கிறார். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிஞ்சதும் இன்னைக்கு மாட்டுக்கறி 1 கிலோ, இன்னமும் மாட்டுக்கறி சரி ஆட்டுக்கறியை 1 கிலோ எடுத்து நல்லா சமைச்சு மீனை எடுத்து வறுத்து என்னென்ன டிஷ்ஷுக்கு லிஸ்ட்டு போடுற. முன்னாடி எங்கே இருந்துச்சு அந்த ருசி, அந்த டேஸ்ட்? உன் ஆத்துமா அந்த சாப்பாடை ருசிச்சது. நான் கேட்கறது, நான் சும்மாலாம் சொல்லலை. எத்தனை பேருக்கு உண்மையில நீ சாப்பாடை மறந்துட்டு குளிக்க கூட நம்ம துணி ஒரு அயன் பண்ணி போகிறது கூட மனசில் நம்ம சுற்றிங்க. உண்மையில மனசாட்சி கையை ஊற்றாமன்னு சொல்லுங்க போகலாம். யாருமே இல்லையா அப்படி? சாப்பாடு பிடிக்காம தூக்கம் வராமல் தூங்க முடியாமல் மனசுக்குள்ள ஒரு பாரம், ஒரு குழப்பம். நல்லா கவனிங்க. இது வந்து கர்த்தர் எப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறார் அப்படின்னா, நான் நான் உனக்கு திக்கற்ற பிள்ளைக்கு விதவைக்கு நியாயம் செய்து அந்நியன் மேல அந்நியனுக்காக நான் அன்ன வஸ்திரம் கொடுத்து அவளை ஆதரிக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். இன்றைக்கு நமக்குள்ள அன்ன வஸ்திரத்தை கொடுத்து விசுவாசிக்கிறீங்க? ஆமேன் சொல்லாமா? அன்ன வஸ்திரம் அப்படின்னு சொன்னா நல்ல திருப்தியான சாப்பாடும் நல்ல ட்ரெஸ்ஸும் கொடுத்து என்னை தேவனுடைய பிள்ளையாக ஒரு சாட்சியாக என் கர்த்தர் நிறுத்திருக்கிறார். நீங்கள் நெகேமியாவின் புத்தகத்தை நீங்கள் எடுத்து வாசித்தீங்கன்னா இந்த பாரம் எப்படிப்பட்டது என்று சொல்லி பரிசுத்தவான்கள் கேட்கிறார்கள். நெகேமியாவின் புத்தகம் 9வது அதிகாரம், நெகேமியாவின் புத்தகம் 9வது அதிகாரத்தில் 32வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். இப்பொழுதும் உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற வல்லமையும் பயங்கரமுள்ள மகா தேவனாகிய எங்கள் தேவனே, அசிரியா ராஜாக்களின் நாட்கள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் எங்களுக்கும் எங்கள் ராஜாக்களுக்கும் எங்கள் பிரபுக்களுக்கும் எங்கள் ஆசாரியர்களுக்கும் எங்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் எங்கள் பிதாக்களுக்கும் உம்முடைய ஜனங்கள் அனைவருக்கும் நேரிட்ட
சகல வருத்தமும் அவள்தாங்க சகல வருத்தமும் உமக்கு முன்பாக அற்பமாய் காணப்படாதிருப்பதாக. ஆண்டவரே, நாங்கள், எங்கள் ராஜாக்கள், எங்கள் பிரபுக்கள், எங்கள் ஆசாரியர்கள், எங்கள் பிதாக்கள், ஐயா, இதெல்லாம் நல்ல ஆவிக்குரிய கண் கொண்டு பார்க்கணும். என் பிதாக்கள் ஆபிரகாமுக்கு எப்பேற்பட்ட மன வருத்தம், என் பிதாக்கள் ஈசாக்குக்கு, யாக்கோபுக்கு எப்படிப்பட்ட மன வருத்தங்கள், எங்கள் ஆசாரியர்களுக்கு, எங்கள் ராஜாக்களுக்கு, என் சபையில் இருக்கிறவங்களுக்கு, என் சபையில் இருக்கிறவங்க எவ்வளோ பிரச்சனையோடு இந்த உலகத்தை இந்த சபைக்கு வந்தாங்க. ஆண்டவருடைய பார்வையில் நீ பட்ட வருத்தத்தை அவர் அற்பமாய் நினைக்கிற தேவன் அல்ல. உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமல் அவனை சந்தோஷத்தினால் நிரப்புகிற தெய்வம் தான் என்னுடைய தெய்வம். கையை ஊத்துற ஆமென் சொல்லாமா? ஆமென் சொல்லாமா? நல்லா கவனிங்க. ஒரு பரிசுத்தவான் நல்ல சத்தியத்தை அறிந்தவனுக்கு தான் தெரியும் வாழ்க்கை எவ்வளவு பெரிய கஷ்டம், இந்த வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய வருத்தம். என் மனசுக்குள்ள, என் இருதயத்துக்குள்ள வருத்தம் மட்டும் வேணாம் ஆண்டவரே. ஏன்னா இந்த வருத்தம் நம்முடைய வாழ்க்கையை சூனியமாக்கி நம்மை தேவனை விட்டு பிரிச்சிடும். ஏனென்றால் நம்முடைய தேவன் சந்தோஷத்தின் தேவன். அவர் சந்தோஷம் தான் நித்திய ஜீவனாகவே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். உன் மனசுக்குள்ள எவ்வளவோ வருத்தம் இருந்துச்சு, என் குடும்பம்லாம் நிலைக்குமா, இல்லை டைவர்ஸ் வாங்கிட்டு போயிடலாமா, என் பிள்ளைங்க நிலைமை என்ன ஆகும், என் வாழ்க்கை என்ன செய்யணும், எவ்வளவு பெரிய வேதனைகள் இருந்த ஏன் கர்த்தர் உன்னை தேடி வந்தார்? எத்தனையோ கோடி ஜனங்கள் இருக்கிறாங்களே, எத்தனையோ லட்சக்கணக்கான ஜனங்கள்லாம் பெரிய பெரிய மாட மாளிகைகளில் பெரிய பெரிய ஆட்கள், பெரிய ஞானிகள், நல்ல ஞானவான்கள், நல்ல அறிவாளிகள் இருக்கிறாங்களே, என்னையே அவர் தேடி வந்தார். உன் வருத்தத்தை அவர் அற்பமாக எண்ணலை. உன் மனசுக்குள்ள இருந்த வேதனைய, ஏதோ ஒரு பாரம், எதுக்கு இந்த பாரம் எனக்கு தெரியல ஆண்டவரே, நான் சாப்பிட்டே பல நாளாவது தூங்கிய கொஞ்ச நேரம் தூங்கிட மாட்டேனா. இயேசுராஜா நாமத்துக்கு மகிமையா சொல்றேன், நான்லாம் இதுல பயங்கரமா பாதிக்கப்பட்டவன். என் இருதயம் முழுக்க பார்த்தீங்கன்னா வருத்தங்கள். ஏன் இந்த வருத்தனே தெரியாது. ஆனா என் கர்த்தர் என்னை தேடி வந்தார். என்னை இன்னைக்கு அன்ன வஸ்திரம் கொடு நல்ல திருப்தியாக சாப்பிட, அந்த சாப்பாட்டை ருசியை நான் டேஸ்ட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதில் கர்த்தர் மகிமை அடைகிறார். நிறைய பேர் நல்லா கவனிங்க, எப்பவுமே ஒரே ஒன் சைடு எடுக்கக்கூடாது. போஜனத்தை வெறுக்கணும், சாப்பாடெல்லாம் வெறுக்கணும் என்பது ஆவிக்குரிய ஆண்டவர்கிட்ட நெருங்குற ஒரு ஸ்டேஜ். ஒரு ஸ்டேஜில் வந்ததுமே தேவனோடு நமக்கு தொடர்பு ஏற்பட்டுச்சுன்னா ஒவ்வொரு சாப்பாட்டையும் ருசிக்கணும். அந்த ருசியை கர்த்தருக்கு மகிமையை செலுத்தணும். நாம் சாப்பிட்ற ஒவ்வொரு சில பேர் என்ன பண்ணுறது, அப்படியே வாரி 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 அடிச்சுன்னு உள்ளே போகிறது. அறுசுவை உணவை நல்லா ருசித்து சாப்பிட்டு தேவனை மகிமைப்படுத்தணும். அவருடைய மன மகிழ்ச்சி, அவர் கொடுத்த மன மகிழ்ச்சினாலே நல்ல வஸ்திரங்களை உடுத்தி, அலங்காரம், பெரிய அலங்காரம் அப்படி அல்ல, அதாவது கவர்ச்சி அல்ல, அழகான வஸ்திரங்களை உடுத்தி நல்ல நீட்டாக ட்ரெஸ் பண்ணி தேவ சமூகத்தில் நம்ம நிற்பதற்கு தேவன் அவர் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். அவருடைய நோக்கமே அன்ன வஸ்திரம். இப்போ நீங்கள் நல்லா கிறிஸ்தவர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிட்டு தேவ சமூக உற்சாகமாக இருந்து நல்லா டைமோட குளிச்சு, டைமோட பல்லு தேய்ச்சி, டைமோட எழுந்து. முன்னாடியெல்லாம் அந்த டைம் இருந்துச்சா? நல்லா விடிய 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 தூங்கிட்டு ஒரு மாதிரி வாழ்க்கையே ஒரு மாதிரி இருந்துச்சு இல்லை? ஆனால் இப்போ கரெக்டாக டைம் ஷெட்யூல். இந்த டைமில் எழுந்துக்கணும், இந்த டைமில் சாப்பிடணும், இந்த டைமில் குளிக்கணும், இந்த டைமில் ஜெபிக்கணும், இந்த டைம், அந்த டைமுக்குள்ளே வந்துட்டோம். நித்திய ஜீவனுக்கு போய் கொண்டிருக்கிறோம். அன்ன வஸ்திரம் கொடுத்திருக்கிறார். ஆமேன் சொல்லாமா? அன்ன வஸ்திரம் கொடுத்திருக்கிறார். இப்போ ஒவ்வொரு நாளும் சாப்பிடும்போது அந்த ருசி தேவனுக்கு, நம்முடைய ஆத்துமாவில் அவ்வளோ மனமகிழ்ச்சியை கொடுத்து தேவனுக்கு நேராக நடத்தி கொண்டிருக்கிறது. காரணம் கவனிங்க, யோபுவின் புத்தகத்தில் 33வது அதிகாரம் எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 33வது அதிகாரத்தில் இந்த வருத்தம் ஒரு மனிதனுக்குள்ள இருந்துச்சுன்னா அவனை என்ன செய்யும் தெரியுமா? அந்த வருத்தம் வாசிங்க, 19-20 வசந்த வாசிங்க பார்க்கலாம். 19-20. அவன் தன் படுக்கையிலே வாதையினாலும் தன் சகல எலும்புகளிலும் அகோரமான நோவினாலும் தண்டிக்கப்படுகிறான். அவனுடைய எலும்பெல்லாம் வியாதி. என்ன வியாதி? அவனுடைய வேதனைகள்லாம் எலும்பை போய் உருவ குத்துகிறது. அவன் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வேதனையினால அவன் ஜீவன் அப்பத்தையும் அவன் ஆத்துமா ருசிகரமான போஜனத்தையும் அரோசிக்கும். இப்ப
இப்போ நான் கேட்கவா, நீங்கள்லாம் ஒரு ஜடங்களை போல் உட்காந்துக்கிறீங்க. ஒன்றையும் நீங்கள் சாப்பிடும்போது எத்தனை பேர் இது அந்த அந்த டேஸ்ட் உங்கள் ஆத்மாக்குள்ளே கொண்டு போயிருக்கீங்க? நான் கேட்குறது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்ம ஆட்களுக்கு இன்னும் விஷயத்தில் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு எத்தனை பேர் இந்த டேஸ்ட்டை உங்கள் ஆத்மாவில் கொண்டு போனீங்க? நிறுத்தி நிதானமாக அப்படியே அந்த சாப்பிடும் போதே அதனுடைய அந்த கொழுமை அப்படியே உள்ளுக்குள்ளே போகும், ஆத்துமாவில் போகும். அந்த ஆத்துமா தேவனை மகிமைப்படுத்தும். ஒருத்தருக்கும் அது இல்லை. அதனால தான் கர்த்தர் உன்னை தேடி வந்திருக்கிறார். இந்த பிரசங்கம் வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் நல்லா ஆவியில் நல்லா பலப்பட்டு நல்ல பலத்தில் இருந்தீங்கன்னா, இந்த பிரசங்கத்துடைய வேல்யூ உங்களுக்கு வேற மாதிரி புரியும். உன் எலும்புலெல்லாம் இப்போ வேதனை இருக்குது. நீ சாப்பிட்ற சாப்பாட்டில் கர்த்தருக்கு துதியை செலுத்த முடியல. அவருக்கு தேவை அன்ன வஸ்திரம், போஜனமும் வஸ்திரமும். அந்த போஜனம் மெய்யான போஜனம் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மெய்யான வஸ்திரம், அவர் கொடுத்த மகிமையின் வஸ்திரம். அதுதான் மணவாட்டிக்கான வஸ்திரம். மறுபடியும் அந்த வசனம், இருத வசனம், அவன் ஜீவன் அப்பத்தையும் அவன் ஆத்துமா ருசிகரமான போஜனத்தையும். போஜனம் என்னதுங்க? போஜனம் என்னதுங்க? கூழ் எப்படி இருக்கும்? கேழ்வரகு கூழ் எப்படி இருக்கும்? மாட்டுக்கறி எப்படி இருக்கும்? இப்போ உங்க ஆத்மா கற்பனை பண்ண போகலாம். மாட்டுக்கறின்னு சொன்னதும் உங்க ஆத்மாவில் அதனுடைய ஹை குவாலிட்டி, அந்த ருசி வந்து உன் ஆத்மா அனுபவிக்கணும். இந்த அனுபவத்தில் தான் தேவன் மகிமைப்படுகிறார். நிறைய பேர் வந்து நீங்க இல்லை நாங்களாம் நல்லா தானே சாப்பிட்டோம். இல்லைங்க பாஸ்டர், நீங்க சொல்ற மாதிரி இல்லை. யாருக்கிட்ட ஏமாத்துறீங்க? நீங்க சாப்பிட்ட சாப்பாடை எத்தனை பேருடைய ஆத்மா வந்து ருசித்திருக்கிறது? இன்னும் ஒருத்தர் சொல்ல முடியும், ஒருத்தருக்கு அந்த ருசி இல்லை. ஏன்? இது வந்து ஒரு உன்னத நிலைமை. இந்த சாப்பாடு, வஸ்திரம், துணிமணி எல்லாத்தையும் வெறுத்தவனால மட்டும்தான் கர்த்தர் ஒரு ஸ்டேஜில் கொண்டு போயிட்டு அதை அவன் அனுபவிக்கிறான் பாரு. அந்த டேஸ்ட், அந்த ஆத்துமாவில் அது ஆராதனை, அது ஆத்துமாவில் அந்த ருசியை கொண்டு போவான் பாரு. நான் தான் சொன்னனே, போன வாரம் லைட்டாக போட்டனே, சிக்கனை வந்து சாப்பிட தான் நான் பழகினேன்னு. ஞாபகம் இருக்கா? ஏன்னா அதை பார்க்கும்போதே ஒரு மாதிரி இருக்கும். அந்த கோழியை, அந்த பிராய்லர் கோழியை பார்க்கும்போதே அதுபோல் எழுந்து கூட நிற்க முடியாத, அதையாடா நம்ம சாப்பிட்றோம், நம்ம தான் ஸ்லோ பாய்சனை சாப்பிட்றோமே. நான் கவனிங்க, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஒன்றும் தேவனுடைய சிருஷ்டிப்பு. நம்முடைய ஆத்துமாவை கொழுமையான பதார்த்தங்களினாலே நம்மை போஷித்து நம்மை மனமகிழ்ச்சினாலே கம்பீரிக்க செய்து, நீ சாப்பிட்ற சாப்பாட்டு மேலே கவனம் வச்சு சாப்பிட்டா தான் உனக்கு இன்பமான தூக்கம் வரும். அதான் செல்ஃபோனை கையில் வச்சுட்டு தோன்றிய, அது எங்கேருந்து உனக்கு ஆராதனை, அது அந்த ருசி உனக்கு வரும். அந்த ருசி எங்கேருந்து வரும் உனக்கு? நல்லா கவனிங்க. இந்த வருத்தமும் இந்த பாரமும் இருந்துச்சுன்னா 107 சங்கீதம் 12 வாசிங்களேன். இந்த வருத்தமும் பாரமும் இருந்துச்சு, இதயத்தை எப்படி பாதிக்கும் பாருங்களேன். 107 சங்கீதம் 12 அவர்களுடைய இருதயத்தை அவர் வருத்தத்தால் தாழ்த்தினார், சகாயர் இல்லாமல் விழுந்து. நம்மளாம் கவனிங்கப்பா, உன் இதயம் வருத்தத்தில் வீழ்ந்து போய்க்குது, சகாயர் இல்லாமல் வீழ்ந்து போனீங்க. ஆனா எனக்கு என் சகாயர் இருக்கிறார். ஆமீன் சொல்லாமா? அல்லேலூயா சொல்லாமா? என் இருதயத்தில் ஒரு சந்தோஷம், ஒரு மனமகிழ்ச்சியை கொடுப்பாரேனால் நான் சாப்பிட்ற சாப்பாடு ருசியை நான் அறிவேன். ருசியை அறியலன்னா நீ மிருகம். நீ ருசியை அறிகிற பாரு. அன்ன வஸ்திரம் கொடுக்கிறாரு பாரு. நீ போடுற ட்ரெஸ்ஸில் ஒரு கோட் இருக்கணும். இந்த மனமகிழ்ச்சி எனக்கு இருக்குது, இந்த ட்ரெஸ் நான் போட போகிறேன், இப்படி போட போகிறேன், இப்படி அயன் பண்ணி போட போகிறேன். யாராச்சும் அப்படி ட்ரெஸ்ஸை பார்த்து போறியா? இன்னைக்கு கல்யாண நாள், என் வீட்டுக்காருக்கு என்ன பிடிக்கும்? ஓகே, இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள், எது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷம். இது பாருங்கப்பா, நீங்கள் ஐஏஎஸ் எக்ஸாம்லாம் நீங்கள் போனீங்கன்னு வச்சுங்களேன், அதில் நம்முடைய காஸ்டியூம், நம்முடைய பர்சனாலிட்டி தான் வந்து 20% மார்க் வந்து பர்சனாலிட்டிக்கே கொடுப்பாங்க. ஒருத்தர் எவ்வளவு நீட்னஸ் இருக்கும், நம்ம எந்த அளவுக்கு ட்ரெஸ் பண்ணுறோமோ அந்த ட்ரெஸ் பண்ணுறதை வச்சு நம்முடைய மனநிலையை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நீ நல்லா ட்ரெஸ் பண்ணி நல்லா குளிச்சுட்டு நல்லா நீ ட்ரெஸ் பண்ணுற, உன் மனம் சீராக இருக்கு. நீ துணி ஒரு மாதிரி, அதை சரி செய்யறது கூட முடியாமல் தலையெல்லாம் விரிச்சு போட்டுக்கணும், அதெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய அடையாளங்கள் அல்ல.
ஆனால் நல்லா கவனிங்க, உன் இருதயத்தில் இந்த வருத்தம் வேதனை இருந்துச்சுன்னா நீ எழுந்து கூட போய் குளிக்கிறது கூட உன்னால முடியாது. ஏன்? ஏகப்பட்ட ப்ராப்ளங்கள், இருதயம் முழுக்க ஒரே பலட்சியம், இருதயம் முழுக்க வருத்தம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திற்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுப்பேன். இந்த ரெண்டு காரியம் தாங்க ஒரு மனிதனை வந்து அவன் எப்படிப்பட்டவனாக, எப்படிப்பட்ட மனநிலையில் அவன் இருக்கிறான், எப்படிப்பட்ட சந்தோஷத்தில் அவன் இருக்கிறான் என்பதை ரெண்டு விஷயத்தை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அவனுடைய போஜனத்தை அவன் ருசிக்கிறவனாக இருக்க வேண்டும். அவன் ருசிக்கிறவனாக இருக்கணும். நான்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஷார்ப்பாக சொல்லுவேன், இந்த பாரு இவ்வளோ உப்பு தேவை, இவ்வளவு நீங்கள் இன்னும் கொஞ்சம், நீங்கள் என்னை எப்படின்னா நினச்சிக்கங்க, இப்போ குழம்பு கொதிச்சின்னு இருக்கும்போது அந்த ஸ்மெல்லை வச்சு அதில் உப்புனுடைய பதம் கூட என்னால் பார்க்க முடியும். அது சமையல்காரங்க தான் பண்ணுறது. நான் பலமுறை வந்து இப்படி என்னுடைய மனைவி கிட்ட நிறைய சொல்லுவேன், இன்றைக்கு வரைக்கும் எங்கள் வீட்டு குழம்புல உப்பு நான் தான் போடுவேன், நான் தான் பதம் பார்ப்பேன். நான் கவனிங்க, நான் ரொம்ப டேஸ்ட் பண்ணுவேன். பெரிய அளவுக்கு இருக்குதோ இல்லையோ, என் தேவன் கொடுத்த ஒரு நல்ல மகிமையான வாழ்க்கை, எந்த ஒரு ஆத்துமா அந்த போஜனத்தை ருசிக்க கூடிய அந்த ஆத்துமா, மாம்சத்துல வேற, நான் சொல்றது நல்லா கவனிக்கணும், மாம்சிகத்துல பார்க்கிற மிருக வாழ்க்கை வேற, ஆத்துமாவில் அந்த போஜன ருசிகரமா இருக்க வேண்டும் என்பது எல்லா இடத்திலையும் இளைப்பாறுதல், என்னுடைய எல்லா இடங்களிலும் சந்தோஷம், என்னுடைய எல்லா காரியங்களையும் கர்த்தர் பூர்த்தியாய் பூர்ணமாய் வைத்திருக்கிறார். அந்த மனநிலை இருக்கிறனால மட்டும்தான் போஜனத்தை ருசி பார்க்க முடியும். போஜனத்தை எவனொரு ருசி பார்க்க முடியும்? எந்த ஒரு மனுஷன் நல்ல வஸ்திரத்தை உடுத்த முடியும் என்றால், எவன் ஒருவன் சித்திர தையலாடையை உடுத்த முடியும் என்றால், என் கர்த்தர் எனக்கு எல்லா இடத்திலும் இளைப்பாறுதலை வைத்திருக்கிறார். அவர் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும், அவர் மகத்துவமும் வல்லமையும் பயங்கரமான நாமமுடையவர். நான் ஏன் பயப்பட வேண்டும்? கர்த்தர் என் வெளிச்சமும் என் ஜீவனின் பலனானவர், என் ரட்சிப்புமானவர். நான் யாருக்கு பயப்படுவேன்? அவர் என் ஜீவனின் பலனானவர். நான் யாருக்கு அஞ்சுவேன்? அவனால மட்டும்தான் ருசிகரமாய் சாப்பாட்டுடைய ருசியை தன்னுடைய ஆத்துமாவில் கொண்டு போக முடியும். இது சாதாரண சத்தியம் அல்ல. இன்னைக்கு எத்தனை பேர் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க பார்க்கலாம், எத்தனை பேர் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், போஜனம் ஒரு ஆராதனைன்னு. ஏற்கனவே இந்த சத்தியத்தை நம்ம பிரசங்கித்திருக்கிறோம். தேவன் நம்மோடு பேசியிருக்கிறார். அந்த போஜனத்தில் ருசி இருக்க வேண்டும். நல்லா கவனிங்க. இப்போ இந்த இடத்துல கர்த்தர் சொல்லுவோம், இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்டார்கள். தங்களுடைய பெண் பிள்ளைகள் எல்லாம் நாசமாய் அவளை நாசப்படுத்தப்பட்டார்கள். கர்ப்பங்கள் எல்லாம் கீறி போடப்பட்டன. அவருடைய வீடுகள் எல்லாம் சுட்டெரிக்கப்பட்டன. அந்த இஸ்ரவேல் எருசலேமுடைய மதில்கள் எல்லாம் சுட்டெரிக்கப்பட்டன. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? இவர்கள் போஜனத்தை ருசிக்காமல் இருந்தது. தேவன் அன்ன வஸ்திரம் கொடுக்கிறவர். இந்த உலகத்தில் நான் அந்நியனாய் இருக்கிறேன், நான் ஆபிரகாமின் சந்ததி. ஆபிரகாமை கர்த்தர் எப்படி அழைத்தார்? ஆபிரகாமுடைய இருதயம் எல்லாம் வருத்தம், ஆபிரகாமுடைய இருதயம் எல்லாம் பலட்சியம். ஐயோ, ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லை. ஆபிரகாம் வாழ்ந்தது பாபிலோனிலே எப்படிப்பட்ட கலாச்சாரம் என்றால், ஒருத்தனுக்கு பிள்ளை இல்லை என்றால் அவன் சபிக்கப்பட்டவன். அவனால் சமுதாயத்தால் தலை நிமிர்ந்து வாழ முடியாது. நல்லா கவனிங்க, பாபிலோன் என்பது பயங்கரமான பொல்லாத, இப்போ இந்தியன் கல்ச்சர் இருக்கு பார்த்தியா, கல்யாணம் பண்ணி 3 மாதம் ஆயிடுச்சுன்னா போதும், அந்த பொண்ணு வயிறு போய் உத்து பார்க்கறது, பயாஸ்கோப்பை வச்சு பார்க்கறது. 3 மாதம் ஆயிடுச்சு, எங்க வயிறு பெருசாக காணோம். கொடுமையான கலாச்சாரம் இது. ஒரு 3 வருஷம் நல்லா ஜாலியாக சுத்தட்டுமே, அவங்க 3 வருஷம் கழிச்சு பெற்றுக்கிட்டுமே. நம்ம ஆளுங்க உட்காந்து, அப்படிப்பட்ட பொல்லாத கலாச்சாரம் தான் பாபிலோன். நல்லா புரிஞ்சுக்குங்க. ஆபிரகாம் ஒரு நாள் செத்து கொண்டிருந்தார். ஏன்னா பிள்ளை இல்லைன்னா அவங்கள அப்படியே இவன் கொடூரமான பாவி, அந்த மாதிரி பார்வையில் பார்க்கக்கூடிய கலாச்சாரத்தில் இருந்தவர் தான் இந்த ஆபிரகாம்.
அவர் உள்ளத்துல வருத்தங்களை சுமந்து கொண்டு திரிந்தார். எனக்கு ஒரு சந்ததி இல்லையே, சந்ததி இல்லை என்று சொன்னால் இது கடவுளுடைய பிள்ளை கிடையாது அப்படி சொல்லி தூக்கி எறியப்பட்ட ஒரு கலாச்சாரம் தான் இந்த பாபிலோன். அந்த வருத்தத்தோடு இருந்த, அந்நியனாயிருந்த, பரதேசியா இருந்த, போஜனத்தை ருசி பார்க்க முடியாமல், வஸ்திரத்தை அலங்காரமாய் அழகாக உடுத்த முடியாமல் இருந்த ஆபிரகாமை கர்த்தர் ஊர் என்கிற கல்தேர் பட்டணத்துக்கு போய், ஆபிரகாமே நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்று சொல்லி கர்த்தர் அழைத்தார். இது இப்ப எடுத்து வாசிக்க பார்க்கலாம். ஆதியாகமம் 12:1 வாசி. ஆதியாகமம் 12:1 கொஞ்சம் ஆக்டிவா வேகமா. கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இது ஊர்ல நடந்துச்சு, இது ஆரான்ல நடந்துச்சுன்னு சொல்லி நான் பார்த்தோம். ஆனால் ஊர் என்கிற கல்தேறு பட்டணத்தில் இருக்கும்போது வா என்று அழைத்திருப்பார். வா அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் கானானில் இருந்து கொண்டு வா என்று அழைக்கிறார். இப்போ நீ போ அப்படின்னா ஆரான் கிட்ட போன்றாரு. அப்போ நீ உன்னுடைய தேசம் என்பது பரதேசி. நல்லா கவனி, அதைத்தான் இங்க சொல்றாரு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. உன் தேசம் என்பது பரதேசி, உன் இனம் என்பது திக்கற்றவன். உன் இனம் என்னதுங்க? நாங்கெல்லாம் இந்த ஜாதி தெரியுமா? இனத்தாரெல்லாம் இந்த மொழி பேசுறவங்க தெரியுமா? நாங்கெல்லாம் இந்த மொழிக்காரங்க தெரியுமா? அதெல்லாம் பொல்லாத வஞ்சகத்தின் ஆவி. அப்போ கர்த்தர் என்ன சொன்னா, தமிழன் தெரியுமா? இந்த மண் எனக்கு தெரியுமா? என் பங்கும் பங்காளி எவ்வளவு தெரியுமா? டேய், உன் பங்கும் பங்காளியால் உனக்கு குழந்தை கொடுக்க முடிஞ்சுதடா? உன் தேசத்தால் உனக்கு குழந்தை கொடுக்க முடிஞ்சுதடா? உன்னால தலை நிமிர்ந்து நடக்க முடியாது. ஆபிரகாம் அங்கே ஒரு அந்நியன், ஒரு பரதேசி, மனமெல்லாம் வருத்தம். இதுதாங்க ஆபிரகாமின் சந்ததி. நான் வருத்தப்பட்டு பார சுமந்த ஆண்டவரே, என்னுடைய ஆத்துமா போஜனத்தை ருசி பார்க்கவில்லை. போஜனத்தை ருசி பார்க்க வேண்டும், சகலத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்ன என் கர்த்தர் ஒவ்வொரு டேஸ்டும் ஆத்துமா அனுபவிச்சதுன்னா நீ தேவனை போய் சந்திக்கலாம். மாம்சத்தில் அல்ல, ஸ்பிரிட்ல பேசுறனா. அதுக்கு நீ என்ன பண்ணிருக்கா? உபவாசம் பண்ணி, வாரத்துக்கு 3 நாள்னா உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி தேவ பிரசனத்தை உன்னால் அனுபவிச்சா மட்டும்தான் போஜனத்தை ருசி பார்க்க முடியும். நீ நீ உன் வயிற்ற நிரப்புறைய தவிர நீ ருசி பார்க்கல. நான் மறுபடியும் சொல்றேன், உன் வயிற்ற நிரப்புற, நீ ருசி பார்க்கல. ருசி பார்க்கிறவன் தான் பூர்ணமாக்கப்பட்ட பரிசுத்தவான். நல்லா கவனிச்சுக்கோ. ஆபிரகாம் அழைக்கிறாரு, நீ அந்நியன், பரதேசி, திக்கற்றவன், நீ விதவடா. நீ ஆமாண்டவரே, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போல் ஆக்குவேன். நீ வாடா, உனக்கு தாண்டா நானு. யாருடைய இருதயம் வருத்தப்படுகிறதோ, யாருடைய இருதயம் பார சுமக்கிறதோ அவர்களுக்கு நான் தேவன். ஆபிரகாமே, வருத்தப்பட்டு பார சுமக்கிற ஆபிரகாமே, நீ என்னிடத்திற்கு வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். அதுதான் என் கர்த்தர், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆபிரகாமை அழைத்தார். ஆபிரகாமுடைய போஜனம். அதனால தான் ஆபிரகாம் மம்ரேயின் சமபூமிக்கு வரும்போது அவர் ஓடி போய், ஐயா ருசி பாரும், என் போஜனத்தை ருசி பாரும், என் வீட்டு போஜனத்தை ருசி பார்க்கிறவன் பூர்ணமாக்கப்பட்ட பரிசுத்தவான். வஸ்திரத்தை கரெக்டா உடுத்தணும். வஸ்திரத்தை நம்முடைய வஸ்திரத்துக்கு ஒரு கோட் இருக்கு. இப்ப சர்ச்சுக்கு வரோம் அப்படின்னா நல்ல ஆக்டிவாக இருக்கிற ஆத்மாவை பாருங்கள். நல்லா ஒயிட் அண்ட் ஒயிட்டில் தான் வரணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா சாப்பிட்டு நைட்டே பார்த்து நல்லா தூங்கிட்டீங்க. இப்போ எழுந்துக்கும் போது நல்லா சனிக்கிழமையே எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தி சபைக்கு வரும்போதெல்லாம் நல்ல வஸ்திரம் அதை உடுத்துறீங்களா? அதை தாங்க அன்ன வஸ்திரத்தை தேவன் கொடுக்கிறார். அவருடைய நோக்கமே அன்ன வஸ்திரம். உன் ஆத்மாவில் சின்ன பாதிப்பு இருந்தாலும் ஏதோ கட்ட எடுத்து சாப்பிடு. வலி, ஒரு சின்ன வலி இருந்தாவோ அந்த காரியத்தை முடிக்கணும். அந்த காரியத்தை முடிக்காம நிம்மதியாக சாப்பிட முடியாது. ஆனால் என் கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவனாய், அவர் மகிமையின் கர்த்தராய் எனக்கு அன்ன வஸ்திரத்தை அவர் கொடுத்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை என்ன சொன்னார் ஆண்டவர்னா, ஆபிரகாமுக்கு நான் எப்படி அன்ன வஸ்திரம் கொடுத்தேனோ அதே போல நீங்க பரதேசிங்கடா, என்னை மட்டும் நோக்கி பாருன்னு சொல்லி ஆண்டவரை மட்டும் நோக்கி பார்க்க சொன்னாரு. ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, நாங்கெல்லாம் அந்நியர்கள் கிடையாது, நாங்கெல்லாம் பெரிய பலவான்கள், நான் வேலைக்கு போறேன், யான் சம்பாத்தியம்ட்டான். என்னைக்கு அவன் நான் வேலைக்கு போறேன் யான் சம்பாத்தியம் சொல்றானோ அன்னைக்கு அவன் கர்த்தருக்கு சத்துரு, அவன் துரோகி. அவன்
உடனே கர்த்தர் என்ன செய்தார்னா இந்த ஆபிரகாமின் சந்ததியை பாபிலோனுக்கு நாடு கடத்தினார். இப்போ தான் அவனுக்கு புத்தி வருது. என்ன புலம்புறான்? எடுத்து வாசிக்க பார்க்கலாம். புலம்பலின் புத்தகம், நல்லா கவனிங்க. எரேமியா பாடின அந்த புலம்பலின் புத்தகத்தை திருப்பி கொள்ளுங்க. அதில் 4வது அதிகாரம் அதில் 5ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். புலம்பல் 4:5. ருசியான பதார்த்தங்களை சாப்பிட்டவர்கள் வீதிகளில் பாழாய் கிடக்கிறார்கள். இரத்தாம்பரம் உடுத்தி வளர்ந்தவர்கள் குப்பை மேடுகளிலே அணைத்துக் கொள்ளுகிறார்களே. என் தேவனே, அந்நியனுக்கு அன்னவஸ்திரம் கொடுக்கிற என் கர்த்தாவே, என்னைக்கு அவன் நான் ஏன் சம்பாத்தியன் சொன்னானோ அவன் எனக்கு சத்துரு. அவன் உபாகமம் 7ஆம் அதிகாரத்தில் யான் கைபலன் சம்பாதிச்சு சொல்லிடாத, நீ அந்நியன், நான் ஜெயக்கிறிஸ்து, எல்லாம் என் கையில் இருக்குது. ஆனால் என்னைக்கு நீ நான் என்னுடையது நீ சொன்னியோ அன்னைக்கு நான் உன்னை கைவிட்டுட்டேன். நல்லா கவனிங்க. இந்த 2 காரியம் தான். அன்னவஸ்திரம் கொடுத்து என்னை ஆதரிக்கிற கர்த்தர். இன்னைக்கு பாபிலோனுக்கு போயிட்டு பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து சியோனை நினைத்து புலம்புகிறோம். அங்கே கிண்ணறங்களை எடுத்து எங்கள் அலறி செடிகள் மேலே வைத்து விட்டு நாங்கள் புலம்பி மங்கள கீதங்களை பாடு என்று எங்களை கேட்கிறாங்க. சியோனின் பாட்டை பாடுறீங்க. அந்நிய தேசத்துல எப்படிங்க நீங்க ஒழுங்கா அந்நியனா இருந்ததுன்னா? சபைக்குள்ள இருக்கிற வரைக்கும் உனக்கு வேல்யூ தெரியாது. ருசி அங்க பதார்த்தம் அல்ல, போஜனம் அல்ல. இப்ப நான் அடிமை. இந்த ரொட்டி துண்டு இந்தடா, என் பசிக்கு ஜெயில இருக்கிறோம் நாங்க. இன்னைக்கு உன் ஆத்துமா ருசிக்குதா? அன்னவஸ்திரம் கொடுத்து என்னை ஆதரிக்கிற என் கர்த்தரை, அந்நியனை நான் ஒண்ணுமில்ல, பரதேசியா, கையை தூக்கோ. இன்னைக்கு நிறைய பேர் நான் தமிழன்டா, இந்த மண் எனக்கு சொந்தண்டா, நாம் இந்துக்கள்டா, நான் இப்படிடா, என் பாட்டை அப்படி. எச்சரிக்கை, நீ பாபிலோனுக்கு போய் உன்னுடைய போஜனம் உன் ஆத்துமா ருசி இல்லாமல் வெறும் மண்ணை தின்ற பாம்புக்கு ஒப்பாய் நீ போயிடுவ. ஆனா ஒரு காலத்துல நான் எவ்வளவோ வேதனைகள் வருத்தங்களை என் மனசுக்குள்ள வச்சுக்கின்னு என் போஜனத்தின ருசி பாராமல் சாப்பிட்டாண்டவர். இன்னைக்கு வரைக்கும் கூட ருசி தெரியல ஆண்டவரே. இன்னை வரைக்கும் உப்பு பதம் தெரியல ஆண்டவரே, கார பதம் தெரியல ஆண்டவரே. அப்படியே செஞ்சு போட்டாலும் வைத்த மட்டும்தான் நிரப்புற. என் மனசுக்குள்ள அந்த ருசி போல ஆண்டவரே, என் ஆத்துமாக்குள்ள அந்த ருசி போல ஆண்டவரே. மிருகங்களா மனுஷங்களா மாறுகையா? என் கர்த்தர் எவ்வளவு நல்லவர். அல்லேலூயா. என்னை படைச்சதே எனக்கு அன்னவஸ்திரம் கொடுப்பதுக்கு தான் என்னை படைச்சார் என் ஆண்டவர். இப்ப புத்தி வருது. ஆபிரகாமின் தேவனே, எங்கள் பிதாக்கள் பட்ட வருத்தம், எங்கள் ராஜாக்கள் பட்ட வருத்தம், எங்கள் பிரபுக்கள் பட்ட வருத்தம், அதெல்லாம் நீக்குங்கப்பா. அந்த வருத்தம் எல்லாம் உடைய பார்வைக்கு அற்பமா இருப்பதாக. சாப்பிடும்போது பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். நீங்களாம் ஜெபம் பண்றீங்க. சாப்பிடும்போது என்னன்னு ஜெபம் பண்றீங்க? எல்லாரும் ஆமென் சொல்லு. ஏய், தூங்குறவங்களாம் ஏந்துக்க, எல்லாம் ஏந்துக்க. பிள்ளைங்க இன்னைக்கு வீட்டில் சாப்பிடும்போது ஜெபம் பண்றாங்களா? சாப்பாடை போட்டு வச்சுட்டு, எல்லாருக்கும் சாப்பாடை போட்டு வச்சுட்டு, இப்போ நம்மெல்லாம் கூட ஐக்கியம் இருந்து வாரம் சாப்பிட்றோம். எப்படி சாப்பிடணும் தெரியுமா? எல்லார் கையிலையும் சாப்பாடு வந்துடணும். சாப்பாடு வந்துட்ட பிற்பாடு ஒரு சேர ஜெபம் பண்ணணும் கையை வச்சு. அதுக்கு பேர் தான் ஐக்கிய விருந்து. இன்னமும் ஏன் இந்த ஸ்கீமை நாங்கள் இப்போ கொண்டு வரல அப்படின்னா, அதுக்கு நல்ல ஸ்பிரிச்சுவல் பலன் தேவை. அப்போ என்ன பண்ண, ஒரு சேர உட்காந்து கையை வச்சு, தேவனே நீர் தந்த இந்த ஆகாரத்துக்காக ஸ்தோத்திரம், இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். இதை சொல்றதுக்கு 2 மணி நேரம் ஆகுமா என்ன? இதை கூட சொல்ல தெரியாம, இதை கூட சொல்றதுக்கு மனசு இல்லாமல் இருக்கிற உனக்கு எல்லாம் என்னத்தை சொல்ல? உன் வருத்தத்தை பார்த்து தான் உன்னை ஆறுதல். உன் வருத்தத்தை ஒரே ஒரு வினாடி கூட அற்பமா எண்ணாதவருங்க. நெகேமியா கேட்கிறாரு, அப்பா எங்க வருத்தத்தை அற்பமா எண்ண மாட்டீரே நீர். இன்னைக்கு பாபிலோனுக்கு போன பிற்பாடு தெரியுது. இப்ப நல்ல சாப்பாடு இருக்கும்போது என் கர்த்தர் கொடுத்தார் என்று ஸ்தோத்திரம் பண்ண தெரியல இல்லையா? இப்போ கஞ்சிக்கும் கூழுக்கும் சிந்தாலாடும் போது தெரியுது, ஐயோ என்ன பண்றது ஆண்டவரே, ருசி உள்ள பதார்த்தங்களை சாப்பிட்டுமே. நாங்க பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துல நாங்கள் வாழ்ந்தோமே,
ரத்தாம்பரம் உடுத்திருந்தோமே, நாங்கள் ராஜரீக ஆசாரிகள். ரத்தாம்பரம் ராஜாக்கள் உடுத்துகிற வஸ்திரம். இந்த ருசி உள்ள பதார்த்தம், ஆசாரியர்கள் ராஜாக்கள் சாப்பிடுகிற உச்சிதமான கொழுமையான பதார்த்தங்களை நாங்கள் சாப்பிட்டோமே, எங்கள் ஆத்துமா உம்மை ஆராதித்ததே ஆண்டவரே. சாப்பிடும்போது என்னடா செல்போனு, சாப்பிடும்போது இந்த ரகசியம் எல்லாம் புரிஞ்சிச்சுன்னா அம்மா என்ன பண்ணோன்னா, ப்ளீஸ் தயவுசெய்து சகோதரிகளே, குடும்பம் என்பது ரகசியம். அதை நடத்துகிற இதெல்லாம் இன்னைக்கு இல்லைங்க. என் மனசெல்லாம் வலிக்குது, மனசெல்லாம் வலி. அந்த ஒரு குடும்பத்தை நான் பார்த்துடணும். கர்த்தர் நல்லவர். அந்த வீட்டு அம்மா கிட்ட அதிகாரம் இருக்கும் பாரு. நல்லா கவனிங்க. கணவன் தான் ஞானம், மனைவி புத்தி. ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் கணவன் மனைவியை இழுத்துக்குன்னு போகணும். இதாம்மா இப்படி தாம்மா நடத்தணும், இப்படிலாம் பண்ணணும். அந்த காலங்கள் பயங்கரமான யுத்த காலம். அது வராது, ஒத்து வராது. ஆனால் ஒரு ஸ்டேஜில், ஒரு பாயிண்டில் போய் எல்லாம் புரிஞ்சுட்ட பிற்பாடு கணவன் மனைவி கிட்ட சொல்லிட்டு, சொல்லுமா, சரி, ஓகே, முடிச்சிடலாம், ஓகே, சரி, செய். அதுதாங்க சக்ஸஸ்ஃபுல் குடும்பம். டிஃப்ரெண்ட் புரியுதா? ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் கணவன் இழுத்துக்குன்னு போகணும். இதுதான் மெத்தடு, இப்படி தான். அவன் ஞானத்தில் தான் குடும்பம் கட்டப்படணும். ஒரு ஸ்டேஜ் வந்த உடனே எல்லாத்துக்கும் மனைவியை பார்க்கணும். அங்கே ஓகே என்னதான் இங்கே ஓகே. நான் சொல்றது புரியுது? இப்போ நான் சொல்கிறேன், இப்போ ஊழியத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இதை தான் அப்பீல் பண்ணியிருக்கிறேன். எல்லா காரியத்தையும் ரூத்தமா கிட்ட இப்போ ரூத்தமா இப்போ முன்னாடிலாம் ஒரு சில காரியங்கள் தவறு பண்ணும்போது எடுத்து காட்டு, ஒன்றையும் பாயிண்ட் எடுத்து காட்டுவேன். இதெல்லாம் பண்ணு, இதெல்லாம் பண்ணு. இப்போ தைரியமாக இருப்பேன். கரெக்டாக பண்ணிட்டோம். இயேசுராஜா நம்ம மகிமைப்படுவதாக. நல்லா கவனிங்க. இதுதான் ரன் அண்ட் ரிட்டர்ன். அல்லேலூயா, ரன் அண்ட் ரிட்டர்ன். வெள்ளிக்கிழமை சத்தியம்லாம் வேற லெவல். அது கர்த்தருடைய பரிசுத்தம் நம்ம மகிமைப்படுவதாக. இப்போ இந்த இடத்துல சொல்றார் கர்த்தர், எங்க ருசி உள்ள பதார்த்தம்லாம் இப்போ எங்கேயா போயிருச்சு. கவனிங்க, இயேசு ராஜா ஒவ்வொன்றையும் ருசிக்கிறவர். ஈசாக்கு ருசிக்கிறவர். ஈசாக்கு பால் மறந்தவர். ஈசாக்கு பால் மறந்தவர். ஈசாக்கு வயிற்றுக்காக வாழ, ஆத்துமக்காக வாழுகிறார். அவர் போஜனத்தை ருசி பார்த்தவர் ஈசாக்கு. ஈசாக்கு யார் என்றால் அவர் கிறிஸ்து. அவர் கிறிஸ்துவுக்கு ஒப்பனை. அன்ன வஸ்திரம் கொடுக்கிற என் தேவன். வாழ்க்கை அமைஞ்சா ஈசாக்கு போல அமையனையா? ஒரு ரெபேக்கால் என்றால் உபதேசத்தில் பூர்ணமாக்கப்பட்டவள். சாராள் என்று சொன்னால் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் ஆணி அடிக்கப்பட்ட பூர்ணமாக்கப்பட்டவள். ராகேல் லேல் என்று சொன்னால் மறைக்கப்பட்ட சத்தியங்களும் வெளிப்படுத்தப்பட்ட சத்தியங்களை வெளிப்படுத்துகிறவர்கள். இங்கே ரெபேக்கா, நல்லா கவனிங்க, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளியமர கன்றுகளை போல் இருப்பார்கள். அது ஈசாக்கு தான். ஈசாக்கு எப்படிப்பட்டவர் என்றால் போஜனத்தை ருசிக்கிறவர். என் தேவன் கொடுத்த அன்ன வஸ்திரத்தை அனுபவித்தவர், ஆராதித்தவர், என் தேவனை மகிமைப்படுத்தினவர். ஏசா வேட்டையிலே வல்லவன், அவன் வனசஞ்சாரி. இந்த ஏசா கொண்டு வருகிற பதார்த்தங்கள் ருசி உள்ள பதார்த்தங்கள். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்கள் போஜனத்தை ருசித்தவர்கள். என் தேவனுடைய அடைக்கலத்தில் வருத்தமில்லாமல் இருந்தவர்கள், பாரமில்லாமல் இருந்தவர்கள். அவர்கள் அந்நியர்கள், அவர்கள் பரதேசிகள், அவர்கள் விதவைகள். காரணம், அவருடைய வருத்தத்தை எல்லாம் அவரே ஆற்றுகிறவர். அதனால இந்த ஈசாக்கு யாசா கொண்டு வருகிற வன விலங்குகள், ஒரு நாள் மான், ஒரு நாள் முயல் கறி, அப்புறம் ஒரு நாள் இன்னும் என்ன இருக்கு சாப்பிட்றதுலாம் சொல்லுங்க. ஏன்னா அவங்கெல்லாம் பரிசுத்தவான்கள், தேவ பிரமாணத்துக்கு விரோதமான போஜனத்தெலாம் சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஆவியில் நிரப்பப்பட்டவங்க. அப்போ தேவன் கொடுத்த பரிசுத்த அந்த விலங்குகள். அப்போ ஏசா கொண்டு வருகிற இந்த போஜனங்கள் ஈசாக்குக்கு ருசியாக இருந்தது.
இப்போ ஓடி போயிட்டாங்க, பாபிலோன்ல போயிட்டாங்க 1000. ஐயோ, எங்கள் தேவன் எங்களுக்கு அன்னவஸ்திரம் கொடுக்கிறவர் அல்லவா. என்றைக்கு எங்களுடைய கண்களை நான் எடுத்தோமோ, இந்த மண்ணு என் தேவனுக்கு சொந்தமானது, ஜெயங்கொண்ட என் கர்த்தருக்கு சொந்தமானது என்று சொல்லி என்றைக்கு நாங்கள் அவரை நோக்கி பார்த்தோமோ, அதுவரைக்கும் நாங்கள் ருசி உள்ள பதார்த்தம்னா இளைப்பாறுதலோடு என் மனசுக்குள்ள சந்தோஷத்தோட, என் மனசுக்குள்ள சமாதானத்தோட நல்லா உட்காந்து ருசிச்சோமே, என் கர்த்தரை ஆராதித்தோமே. நான் மறுபடியும் சொல்றேன், இது ஒரு உன்னத நிலை. நீ சாப்பிட்ற சாப்பாட்டில் நீ அந்த ருசி எடுக்கிறியே, அந்த டேஸ்ட், அந்த சாப்பாட்டின் டேஸ்ட், அந்த ஆராதனை என்பது உயரிய ஆராதனை. நீ எடுத்து உடுத்துறிய வஸ்திரம், நீ உடுத்துற அந்த வஸ்திரம், அது உயரிய ஆராதனை. அதுதான் கானான் தேசத்தினுடைய பூர்ணமாக்கப்பட்ட இஸ்ரவேல் தேசத்தினுடைய ஆராதனை. அப்போ ரெபேக்கா நல்லா தெரிஞ்சிச்சு, என் புருஷனை போல ஒரு இளைப்பாறுதல் உள்ள, என் புருஷனை போல என் புருஷன் நம்புகிற என் கர்த்தர் அவர் மகத்துவம் உள்ளவர். என் புருஷன் ஈசாக்கு ஆராதிக்கிற என் தேவன் வல்லமை உடையவர். என் புருஷன் ஈசாக்கு ஆராதிக்கிற தேவன் பயங்கரமான நாமம் உடையவர். அவர் யாருக்குமே பயப்படாதவர், எதுக்குமே பயப்படாதவர். அவருடைய இருதயம் இளைப்பாறுதலுக்குள் இருக்கிறது, அவர் இருதயம் சமாதானமாக இருக்கிறது. என் புருஷன் ருசியை பார்க்கிறவர், ஏற்ற வேளையில் அவருக்கு நான் போஜனம் கொடுப்பேன். ஏமா பசிக்குது அப்படின்னு கேட்க விடாத மனைவியா ரெபேக்கா. ஆமா, உனக்கு வச்சு கொட்டுறது தான் நான், வேலைக்காரி தானே நான் உனக்கு. எனக்கு எதுனா உடம்பு சரியில்லைன்னா என்னம்மா ஏதாச்சும் எதுக்கு எதை வச்சு வெளிக்கணுன்னே தெரியலையா இன்னைக்கு இந்த பொம்பளைங்களுக்கு. அவன் பசியில் உட்காந்துக்கிறான் பாவம். தான் சொல்கிறேனே, குடும்பம் ஒரு பயங்கரமான மிஸ்ட்ரிங்க. என் புருஷன் இளைப்பாறுதல்ல, என் கர்த்தர் கொடுத்த சந்தோஷத்தில், என் கர்த்தர் செய்த நியாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர். என் புருஷன் ஒரு பரதேசி, என் புருஷன் ஒரு அந்நியன், என் புருஷன் ஒரு விதவை, அவருக்கு அவரே அடைக்கலாம். அல்லேலூயா. அப்போ என்ன செய்வாவ, அவ்வளவு ஆக்டிவா. இன்னைக்கு எத்தனை புருஷர்கள் பிள்ளைங்க பட்னியில் கிடக்குறாங்க. இது குத்துக்கல் மாதிரி தான் இருக்கும், புரிஞ்சுங்க. என்ன கல்? சாவாத கூட கெடுக்குது, அது குத்துக்கல். வீட்டுக்காரனை பட்னி போட்டு சர்ச்சுக்கு வர, இப்போ நல்லா கவனி, ரட்சிக்கப்படாத வீட்டுக்காரங்க இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன தேவை? சாப்பாடு தேவை. சபை ஆரம்பம் 8:30 மணிக்கு. நீ என்ன பெருசாக அங்கே கழட்டுறீங்க? அங்கே அவருக்கு 8 மணிக்கு 8:30 மணிக்கு சாப்பாடு சாப்பிட்டு அவருக்கு சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு, ஐயா சாப்பாடு இருக்குது, குழம்பு இருக்குது. சரி, இல்லைங்க நான் அவசரமாக சர்ச்சை கிளம்பி வரேங்க, 8:20க்கு நான் வீட்டை விட்டு கிளம்புனா டானு கறியை தானே கொடுத்துட்டு நீ இதை செஞ்சுட்டு தான் போகணும்னு சொல்கிறாங்க. அவன் பேய் பிசாசு இயேசுவின் நாமத்தில் போடா அப்படி அவனை பிடிச்சி சபிக்கிறது. நான் என்ன சொல்கிறேன், எப்பா சர்ச்சைக்கு போகணும், கொஞ்சம் சீக்கிரமாக, நீ சீக்கிரமாக அவர் எழுப்பி பொன்னாங்கலம் கறியா என்ன கறி, அதுதான் 2 மணிலேருந்தே பொன்னாங்கலத்தில் நல்ல நாட்டு மாடு நல்லா இருக்கிறாங்கல்ல, எப்பா போயிட்டு வா, இந்தா சைக்கிளை கொடுத்தோ இல்லை ஸ்கூட்டருக்கு பைக் வாங்கி கொடுத்தோ நீ போய் எடுத்துன்னு அது ரோடு கொய்க்கு. நீ எப்படி இருக்கணும், நீ ஆக்டிவேஷன் எப்படி இருக்கணும்? என் அது அவர் ரட்சிக்கப்படாதவர், ஆனால் ரட்சிக்கப்பட்டு என் புருஷன் டேஸ்ட், என் தேவனை ஆராதிக்கிறவர், தேவாதி தேவன் டே, அதையெல்லாம் சிருஷ்டித்தது நான். அந்த ருசி, கர்த்தாதி கர்த்தர் நான், எல்லாம் என் அதிகாரத்தில் இருக்கிறது. இஸ்ரவேல் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம். ஈசாக்கு எப்படிப்பட்டவர்? ருசிக்கிறவர். அவர் ஆத்துமா ருசிக்கிறது, என் கர்த்தரை ஆராதிக்கிறது, அவர் வருத்தமில்லாதவர். ப்ளீஸ், இதோட முடிச்சிட்டா கொஞ்சம் யோசிங்க, உங்க வாழ்க்கை எப்படி இருக்கு?
அதுக்கு தாங்க நம்மளை கூப்பிட்டுருக்கிறாரு. வாசிங்களேன் அந்த வசனம். முதல்ல ஆதியாகமம் 25 அவங்க பிறந்தப்பயே அவங்களை குறித்த ஒரு ரகசியத்தை கர்த்தர் சொல்லியிருப்பாரு. வாசிங்க போல 25ஆம் அதிகாரத்தில் 28 வாசிங்க. ஏசா வேட்டையாடி கொண்டு வருகிறது ஈசாக்கினுடைய வாய்க்கு ருசிகரமா இருந்ததினாலே ஏசாவின் மேல் பட்சமா இருந்தான், ரெபெக்காலோ யாக்கோபின் மேல் பட்சமா இருந்தாள். நல்லா கவனிங்க, என் வாய்க்கு இது ரொம்ப ருசியா இருக்குது இந்த ஏசா கொண்டு வருது. நல்லா கவனிங்க, ஈசாக்குனாவே ருசிங்க, அன்ன வஸ்திரத்தை அனுபவிச்சவருங்க. ஈசாக்குனாவே ருசிங்க. ஏன்னா அவர் அவ்வளவு சமாதானமாய் தேவாதி தேவனாகிய இயேசு ராஜாவை, கர்த்தாதி கர்த்தராகிய இயேசு ராஜாவை ஆராதித்தவர். அவருடைய பயங்கரமான நாமத்துக்குள்ளே அடைக்கலமாய் வந்தவர். நீங்க 27ஆம் அதிகாரத்தில் எடுத்துக்கொண்டீங்கன்னா எப்பா ஏசாவை பார்த்து சொல்லுவார். வாசிக்க பார்க்கலாம், 1 வாசிக்க பார்க்கலாம். ஈசாக்கு முதிர் வயதானதினால் அவன் கண்கள் இருளடைந்து பார்வையற்று போனபோது அவன் தன் மூத்த குமாரனாகிய ஏசாவை அழைத்து, என் மகனே என்றான். அவன் இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், நான் முதிர் வயதானேன், என் மரணம் இன்ன நாளில் என்று அறியேன். ஆகையால் நீ உன் ஆயுதங்களாகிய உன் அம்பரா தூணியையும் உன் வில்லையும் எடுத்துக்கொண்டு வனத்துக்கு போய் எனக்காக வேட்டையாடி அதை எனக்கு பிரியமாயிருக்கிற ருசி உள்ள. என்ன பதார்த்தம்? ஏன் ஒரு நாளுக்கு உப்பு அதிகமாக சாப்பிட மாட்டீங்களோ? ஒரு நாள் காரம் ஆயிடுச்சு சாப்பிட. இந்த மாதிரி திமிரு பேச்செல்லாம் பேசக்கூடாது. இதெல்லாம் கானானுக்கான ஒரு குடும்ப ஒரு அழகே இல்லை. என் கர்த்தர் பட்சபாதம் இல்லாதவர், என் இருதயத்தில் இளைப்பாறுதல் இருக்கிறது, எனக்கு அன்ன வஸ்திரம் கொடுத்து என்னை ஆதரிக்கிற என் கர்த்தர் அவர். எப்பா என் ஆத்துமா இந்த போஜனத்தை ருசிக்கிறது, நீ போய் ருசி உள்ள பதார்த்தங்களாக நீ அதை எனக்கு கொண்டு வா அப்படின்னு சொல்லி அங்கே அவருங்க பேசத்த ரெபேக்கா கேட்டுச்சு. இவன் கேடுகட்ட புள்ள, சேஷ்டபுத்திர பாகத்தை கொடுத்தா இவன் காப்பாற்ற மாட்டான். ஏன்னா இவன் இந்த கானானிய பொண்ணை லஸ்டில் விழுந்து கல்யாணம் பண்ணிக்கின்னு இருக்கிறான். ரெபேக்கா நல்ல உபதேசம் உள்ள, நல்ல பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் உள்ள ஒரு மகிமையான ஒரு தாய். இந்த ஏசா சீர்கட்டவன், இந்த ஏசா ஒரு துன்மார்கன். இவன் என்ன பண்ணா, ஏத்தியன் அப்படின்னா என்ன அர்த்தம்? குடும்ப சண்டைன்னு அர்த்தம். இவன் லஸ்டில் விழுந்து கல்யாணம் பண்ணிக்கிறான். இவன் உருப்படவே மாட்டான் அவன். அதனால சேஷ்டபுத்திர பாகம் இவனுக்கு போகக்கூடாது. அதாவது ரெபேக்காளுடைய பட்சத்தில், ரெபேக்காளுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிற யாக்கோபை கூப்பிட்டு, நல்லா கவனிங்க, யாக்கோபே நீங்க வாயேன். 6ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். அப்பொழுது ரெபேக்காள் தன் குமாரனாகிய யாக்கோபை நோக்கி, உன் தகப்பன் உன் சகோதரனாகிய ஏசாவை அழைத்து நான் புசித்து எனக்கு மரணம் வரும் முன்னே கர்த்தரை முன்னிட்டு உன்னை ஆசீர்வதிக்கும்படி நீ எனக்காக வேட்டையாடி அதை எனக்கு ருசியுள்ள, அது எனக்கு ருசி. முதல்ல ஒரு 25 எத்தனை வசனம் அது? 25 28 அங்க ஒரு ருசி 1. 27 4 2 27 7 3 மூணாவது ருசி வந்துருச்சு. ஈசாக்குனால யாருங்க? ருசிங்க. அவர் ஆத்மா அவ்வளவு ருசி, அவருடைய ஆத்மா அவ்வளவு சந்தோஷமாய் தேவன் பட்சத்தில் தேவனோடு இளைப்பாரி கொண்டிருக்கிறது. எப்பா அதை எனக்கு ருசி உள்ள பதார்த்தங்களாக சமைத்து கொண்டு வா என்று சொல்ல கேட்டேன். ஆகையால் என் மகனே, என் சொல்லை கேட்டு நான் உனக்கு கற்பிக்கிறபடி செய். நீ ஆட்டு மந்தைக்கு போய் 2 நல்ல வெள்ளாட்டு குட்டிகளை கொண்டு வா. நான் அவைகளை உன் தகப்பனுக்கு பிரியமானபடி ருசி உள்ள பதார்த்தத்தை. கையை தட்டியா ஒரு பொம்பளைய பார்த்துட்டேன், ரெபேக்காவை பார்த்துட்டேன். அல்லேலூயா. இந்தா உனக்கு லெமன் சாதம் தான். அந்த லெமன் சாதத்தில் கூட தொச்சுக்கோன்னு ஒட்டினு லெமனு. அவன் ட்ரை சோரை துடுபிட்டு, தபார் இந்தா எனக்கு உடம்பு முடியல, நான் செய்யலை, நான் என்ன பண்ணேன், எனக்கு என்னன்னு கேட்கறதுக்கு ஆள் கிடையாது.
உனக்கு மட்டும்தான் வயிறு வாங்கி. இதெல்லாம் எவ்வளோலாம் பேசுறீங்க. எப்பா நீ போய் இது இது எத்தனாவது ருசி? 8 9 எத்தனாவது ருசி? 4வது ருசியா? 1 2 3 அது 1 4 4வது ருசி. எங்க எல்லாம் நீ ஈசாக்க பார்க்கல ருசி இருக்குங்க. ஏன்னா என் கர்த்தர் பட்சபாதம் இல்லாத தேவன், நித்திய இளைப்பாறுதலை, நித்திய சந்தோஷத்தை, நித்திய சமாதானத்தை கொடுக்கிறவர் தான் என் கர்த்தர். இயேசுராஜாவுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நான் அன்பா சொல்கிறேங்க, ஹோட்டலில் போயிட்டு குடும்பத்தை காலி பண்ணாதீங்க. எப்போ பார்த்தாலும் ஹோட்டல் ஹோட்டல் ஹோட்டல். ஆனால் வெளியே போனால் கண்டிப்பாக ஹோட்டலில் சாப்பிடுங்க. நம்மளால் அங்கே கட்டுசோறு கட்டுன்னு போவோம். சில கஞ்ச பிரபுக்கள் பாருங்க, குடும்பமாக என்ன பண்ணுங்க. இப்போ நான் எங்கள் வீட்டில் சொல்லியிருக்கிறேன். என்ன சொல்லியிருக்கேன் தெரியுமா? இப்போ நாங்கள் வீட்டில் வேதம் வாசிப்போம் இல்லையா குடும்ப ஜெபத்தில். இப்போ லூக்கா வாசிக்கிறோம். ஆதியாகமத்தில் அப்படியே லூக்கா ஒரு நாளைக்கு குடும்ப ஜெபத்தில் ஒரு ஆள் வந்து 3 வசனம் வாசிப்போம். அப்போ ஒரு நாளைக்கு 5 பேரும் இருந்தோம்னாக்கா வீட்டில் 15 வசனம் வாசிப்போம். அப்படி வாசித்து வெளிப்படுத்த விசேஷம் முடிக்கும் போது நம்ம ஜாலியாக போயிட்டு சந்தோஷமாக வெளியில் போய் நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஆமென் சொல்லாமா? கவனிங்க, கண்டிப்பாக வெளியே போயிட்டு குடும்பத்தோட வெளியே போயிட்டீங்கன்னா ஒரு நாள் நல்லா சாப்பிட்டுவாங்க. ஆனால் மீதி நல்லா குடும்பம் பண்ணுங்க. எதுக்கு எடுத்தாலும் ஹோட்டல். நாக்கு அதான் சொல்கிறேன், மாம்சம் அல்ல நான் பேசுறது, இது ஸ்பிரிட்டில் ஒரு உன்னத அனுபவம். ஈசாக்கு பூர்ணமாக்கப்பட்டவர். ஈசாக்குடைய பார்வை இருளடைந்திருக்கிறது. அவருடைய மாம்சம் செத்திருக்கிறது. ஆவியில் இருக்கிறவர். ஏனென்றால் அவர் அந்நியனுக்கு அன்னவஸ்திரம் கொடுத்து ஆதரிக்கிற கர்த்தரை அவர் ஆராதிக்கிறார். உடனே ரெபேக்கா சொல்லிச்சு, எப்பா உங்க அப்பாவுடைய டேஸ்ட்டு என் கையில் இருக்குது, நீ ஒன்னே கவலைப்படாத. ஒரே ஒரு காரியம், உங்க அப்பா ருசிக்கிறவர் யாக்கோபே, உங்க அப்பா ருசிக்கிறவர். உங்க அப்பா அன்னத்தை போஜனத்தை ருசி பார்க்கிறவர். இந்த ஒரே ஒரு விஷயம் ரொம்ப பெரிய விஷயமே, நீ கவலையே படாத. உங்க அப்பாவுடைய ருசி என் கையில் இருக்கு. ருசி தானே பிரச்சனை, ருசி தானே ஆசீர்வாதம் தட்டின்னு போகுது. ஒன்னே கவலைப்படாத. ஏன்னா உங்க அப்பா ருசிக்கிறவர் என்பது எனக்கு நல்லாவே தெரியும். காரணம், அவர் யெகோவா தேவனை ஆராதிக்கிறார். அவர் யெகோவா தேவனுக்கு முன்பதாக இந்த மண்ணில் அந்நியனவர். அவர் பரதேசி. அவர் உங்க அப்பா கர்ஜிக்கிறவர் அல்ல. ஆக நான் அதை ருசியாக கொண்டு வந்துடுவேன், நீ போ. சரி, ஓகே. யாக்கோபு ஓடுறாரு. நல்லா கவனிங்க. 14 வாசிங்க. அடுத்த ருசி 14 வாசிங்க. அவன் போய் அவைகளை பிடித்து தன் தாயத்தில் கொண்டு வந்தான். அவனுடைய தாய் அவன் தகப்பனுக்கு பிரியமானபடி ருசி உள்ள பதார்த்தங்களை சமைத்தாள். ரெபேக்காள் என்ன செய்தால்? ருசி உள்ள அன்னவஸ்திரத்தை கொடுக்கிறதுனா உன் ஆத்மா அங்க ருசிச்சு கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். இப்ப சாப்பிட்டாக்கா ஆசீர்வாதம் வந்துருமாயா? நித்திய ஜீவன் ஆத்மாவில் வந்துருமா? சாப்பிட்டா வந்துருமாயா? எதலையா வச்சார் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை? எதில் வைக்கிறார் ஆண்டவர்? ஒரு வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கும் போது அந்த வீட்டுக்கு சமாதானம் கூறு. அந்த வீட்டில் வைக்கிறவைகளை நீ புசின்றார் ஆண்டவர். அங்கே ருசின்றாரு. மனசார திருப்தி ஆசீர்வாதம் பண்ணிட்டு வா. இப்போ நல்லா கவனிங்க. இப்போ கர்த்தர் சொல்கிறாங்க, இப்போ இந்த ஆத்மாவில் நல்லா கவனி. நான் தான் சொல்லிட்டேன், ஈசாக்கு கண்கள் இருளடைந்திருக்கிறது. அவர் மாம்சத்துக்கு செத்துட்டு மாம்ச டேஸ்ட்டில் வச்சு வைத்து முட்டி அல்ல, அவர் வயிறு முட்டி அல்ல, தொப்பையை தள்ளு போறவர் அல்ல, தேவனை ஆராதிக்கிறவர். என் தேவன் பட்சபாதம் இல்லாதவர். அவர் பரிதானம் வாங்காதவர். பரிதானம் என் தேவனுக்கு செல்லாது. காசெல்லாம் கொடுத்தல ரட்சிப்பை கொடுக்க முடியாதுங்க. அவர் பரிதானம் அவர்கிட்ட செல்லாது. அவர் இரக்கமுள்ள தேவன். இந்த ஆபிரகாமும் ஈசாக்கும் யாக்கோவும் பரதேசிகளாய் திக்கற்றவர்களாய் தங்கள் குடும்பத்தை நடத்த முடியாதவர்களாய் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் தேவனாக இருக்கிறேன். அதுதான் இஸ்ரவேலுக்கு பிரமாணமாய் கொடுக்கிறார். உங்கள் பிதாக்கள் எல்லாரும் அந்நியர்களும் பரதேசிகளும் விதவிதமாக இருக்கிறார்கள், நீங்களும் அப்படியே இருங்கள் என்று சொல்லி இங்கே அதே மாதிரி ரெபேக்காள் ருசி உள்ள பதார்த்தமாய் சமைத்தால். தொடர்ந்து வாசிக்கலாம். பின்பு
ரெபேக்காள் வீட்டிலே தன்னிடத்தில் இருந்த தன் மூத்த மகனாக ஏசாவின் நல்ல வஸ்திரங்களை எடுத்து தன் இளைய மகனாக யாக்கோபுக்கு உடுத்தி வெள்ளாட்டு குட்டிகளின் தோலை அவன் கைகளிலேயும் ரோமமில்லாத அவன் கழுத்திலேயும் போட்டு தான் சமைத்த ருசி உள்ள பதார்த்தம். எப்படி என்ன போதாங்க? ருசி உள்ள பதார்த்தம். ஏன்னா பூரண இளைப்பாறுதல், பூரண இளைப்பாறுதல். பட்சபாதம் இல்லாத தேவன், நான் பட்சபாதம் இல்லாத கர்த்தர். எப்ப எல்லாம் வருத்தப்படுறீங்களோ, எப்ப எல்லாம் உங்க மனசு வேதனைப்படுதோ, எப்ப எல்லாம் தூக்கம் இல்லாம தவிக்கிறீங்களோ, எங்க எல்லாம் நீங்க வேதனை இருக்கிறீங்க, பட்சபாதம் இல்லாதவரே கையை ஊத்து ஆமென் சொல்லாமா? எல்லாரும் கரெக்ட் ஆமென் சொல்லாமா? எங்க எல்லாம் கடன் பிரச்சனை இல்லை, எங்க எல்லாம் குடும்ப பிரச்சனை இல்லை, எப்ப எல்லாம் போராட்டம் இருக்கிறீங்க, ஆண்டவரே பட்சபாதம் இல்லாதவரே. அப்படின்னா உன் பதார்த்தத்தை, உன் போஜனத்தை அவர் ருசியாக மாற்ற, உனக்கு அன்ன வஸ்திரம் கொடுத்து உன்னை நடத்த உன் தேவன் உனக்கு உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். எத்தனையாவது ருசி இது? 17. வெரி குட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வந்தது ஆசீர்வாதம்லாம் முடிஞ்சு போச்சு. ஆத்துமாவிலிருந்து ஆசீர்வாதம் வந்துச்சுங்க. ஏன்னா இவர் ஆத்துமா வாழுகிறது, அவருடைய ஆவி ஆத்துமா ஜீவனோடு இருக்கிறது. நல்லா கவனிங்க. இவர் போயிட்ட பிற்பாடு ஏசா வராரு. ஏசா எவ்வளவு டைமிங்கில் இருக்கிறாரு பாரு. டைமிங் பாருங்க. டைமிங் தான் ரொம்ப முக்கியம். ஏசா இப்போ போய் தான் வேட்டையாடியதை எல்லாத்தையும் என்ன பண்ணுறாருன்னா ஈசாக்கு வராரு, சமைச்சு எடுத்துன்னு வராரு. வாசிங்க பலாம் 30 வாசிங்க. ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்து முடித்த போது யாக்கோபு தன் தகப்பனாக ஈசாக்கின் சமூகத்தை விட்டு புறப்பட்ட உடனே அவன் சகோதரனாக ஏசா வேட்டையாடி வந்து சேர்ந்தான். அவனும் ருசி உள்ள. எத்தனை ருசி? அவள் தாங்க முடிஞ்சு போச்சுங்க. ஈசாக்குனாவே அன்ன வஸ்திரத்தால் ஆதரித்த தேவனை ஆராதிக்கிறவர். கரங்களை ஊத்தி ஆமென் சொல்லாமா? இந்த அன்ன வஸ்திரம் உங்களுடைய போஜனம் இனிமேல் டேஸ்டா இருக்குங்க. நீங்க போஜனத்தை ருசிக்கிறவர்களாய், கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாய், உங்க உள்ளத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்பட்டு எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறவர்களாய், உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றி, உங்களை உயர்த்தி, உங்களை நடத்தவர் வல்லமையும் ஜீவனும் உடையவராய் இருக்கிறார். 7 ருசியை இங்க ஈசாக்கு எடுக்கிறார் என்று சொன்னால் இந்த இயேசு ராஜா தான் 7. அவர் தான் நமக்கு பரிபூர்ணமான கர்த்தர். அந்த ருசியை இங்க ஈசாக்கு வெளிப்படுத்துகிறார். அதுதான் கானான் தேசம். அந்த அளவுக்கு இருதயத்துக்குள்ள இளைப்பாறுதலை கொடுக்கிறவர் தான் உன்னை அழைத்த தேவன். அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல, அவர் பரிதானம் வாங்குகிறவரும் அல்ல. கரங்களை சொல்லாமா? உன்னை வாழ வைக்கிற தேவன் அவர். அப்படியானால் உங்களுடைய போஜனங்கள், உங்களுடைய பதார்த்தங்கள் எல்லாம் அவ்வளவு ருசி உள்ள பதார்த்தங்கள் கர்த்தர் உங்களை ருசிக்கும்படியாய் உங்க மனசுக்குள்ள அவ்வளவு இளைப்பாறுதலை கொடுப்பார். எத்தனை பேர் நீங்க சாப்பிடும் போது அந்த போஜனத்தின் மேல மைண்ட் வச்சு சாப்பிட்டுருக்கிறீங்க? அந்த 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 டேஸ்ட், அந்த ருசியில இல்லை, கண்ணு மட்டும் பார்த்து லபுக்கு 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 லபுக்குன்னு உள்ள அடிச்சு தள்ளுவீங்களே தவிர இந்த ருசியெல்லாம் நான் சொல்றது இதுல உன்னத அனுபவம். இந்த அனுபவம் இருந்துச்சுனாவே நம்மை தேவன் எப்படி உடுத்துவிப்பார், எப்படி நம்மை வாழ வைப்பார் என்றால் சொல்லி நான் முடிக்கிறேன். தான் முடிச்சிட்டேன். ஆக பட்சபாதம் இல்லாதவராய், எங்கே எல்லாம் வருத்தத்தோட வேதனையோட உங்கள் இருதயம் இருந்துச்சோ அந்த இடத்துல இருந்து கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுத்து உங்களை அன்ன வஸ்திரம் கொடுத்து உங்களை ஆதரிக்கிறார். அன்ன வஸ்திரம் கொடுக்கிறார் என்றால் எங்கும் இளைப்பாறுதல். ஏன்னா நான் எதை குறித்து நான் பயப்படுவதில்லை. என் கர்த்தர் சர்வ வல்லமையுடைய தேவன். அல்லேலூயா. அவர் தேவாதி தேவன், அவர் கர்த்தாதி கர்த்தர், அவர் மகிமையின் தேவன், அவர் மகத்துவமும் வல்லமையும் பயங்கரமானவர். நான் ஏன் பயப்படணும்? எனக்காக எல்லாவற்றையும் செய்கிற மகிமையின் கர்த்தராய் அவர் இருக்கிறார். எடுத்து வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் இப்போ நம்முடைய வஸ்திரங்கள்லாம் எப்படிப்பட்ட மகிழ்ச்சியின் வஸ்திரங்களாக மாறி போயிருக்கிறது. எடுத்து வாசிங்க. ஏசாயா 61வது அதிகாரம், ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 61வது அதிகாரத்தில் அதுல 10ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா கலிகூர்ந்திருக்கிறது. இதுதாங்க தேவனுடைய ராஜ்யம். இதுதான் தேவன் நம்மை ஆதரிக்கிறவர். இதுதான் நமக்கு நியாயம் விசாரித்து அவருக்கு அன்ன வஸ்திரம் கொடுத்து நம்மை ஆதரிக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். நம்முடைய ஆத்துமாவை கலிகூர செய்கிறார். எல்லாரும் ஆமென் சொல்லாமா? எந்த பயமும் உங்களை தொட முடியாது.
உன்னை அதுக்கு தான் அழைச்சிருக்கிறாரு. நீ வருத்தத்தோட வேதனையோட துன்பத்தோட போய் கொண்டிருந்த உனக்கு இளைப்பாறுதலை கொடுத்து ருசி உள்ள பதார்த்தங்களை நீ அனுபவிக்கும்படியாகவும் உன் இருதயம் நல்லா கலிகூர்ந்து மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்து கொள்ளுகிறது. எப்படி ஒவ்வொரு நாள் எப்படி நம்ம உடுத்தணும் தெரியுமா? எப்படி உடுத்தணும் தெரியுமா? மணவாளன் தன் ஆபரணங்களினாலே தன்னை அலங்கரித்து கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்து கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக. அப்படின்னா அதே மாதிரி அல்ல. அர்த்தம் என்ன? அவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். எங்களுக்கு கல்யாணம், நாங்கள்லாம் கல்யாணம் பண்ணிக்க போறோம், எங்களுக்கு ஒரு புது வாழ்க்கைக்குள்ள போறோம், அதுக்கு ஒப்பாக அப்படின்னா அவர் எப்படிப்பட்ட வஸ்திரத்தை நமக்கு உடுத்துகிறார். இதுதாங்க தேவன் நம்ம அழைத்த அழைப்புடைய நோக்கமே. அதற்கு ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். கரங்களை தட்டி நல்லா தேவனுக்கு மகிமை செலுத்துவோமா? இந்த அன்ன வஸ்திரத்தை கொடுக்கிறவர் தான் நம்முடைய தேவன். கரெக்டாக ட்ரெஸ் எல்லாம் கரெக்டாக கோடு இருக்கணும். ட்ரெஸ் கோடு கரெக்டாக இருக்கணும். நமக்கு நான் என்ன உடுத்தணும், நான் எப்படி உடுத்தணும், நான் ஏன் வெள்ளையை உடுத்தணும், நான் ஏன் இந்த மணி நேரத்தில் நான் ஏன் குளிக்கணும், நான் ஏன் இந்த மணியில் சாப்பிடணும், எல்லாவற்றையும் தேவன் நமக்கு கொடுத்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் தங்களை நம்பிக்கொண்டு அவங்க ஓடுறாங்க. அந்த சந்தோஷம் அற்பமான சந்தோஷம், அது மாயான சந்தோஷம். ஆனால் என் தேவன் கொடுக்கிற சந்தோஷம் நித்திய சந்தோஷம். இது ராஜரீக ஆசாரிய சந்தோஷம். இந்த அன்ன வஸ்திரம் கொடுப்பது என்பது ஆசாரிய வஸ்திரம், ராஜ வஸ்திரத்தை நமக்கு கொடுத்து தேவன் நம்மை நடத்தி நம்மை மகிமையில கொண்டு போய் சேர்க்கிற தேவனாய் இருக்கிறார். இதுதான் மணவாட்டிக்கான வஸ்திரம். இந்த வஸ்திரத்தை தான் ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தபோது இந்த மணவாட்டி உடுத்துகிறாள். அதுக்கு முன்பதாக இவள் நல்ல ருசிகரத்தை உணர்ந்தவளாக சபையில் நம்ம பூர்ணமாக்கப்பட்டவளாக நாம் இருக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. இப்படிப்பட்ட இந்த வஸ்திரங்களை உடுத்துகிற தேவன் நம்ம எப்படி நடத்துதா தெரியுமா? இப்போ நல்லா கவனிங்க, இந்த பாயிண்ட்டை புரிஞ்சுக்கொள்ளுங்க, நம்ம முடிக்க போறோம். இப்போ ஆண்டவரே, எங்களுடைய சம்பாத்தியங்கள் எல்லாம் வீணாய் போகிறது, நாங்கள் வரி செலுத்துறோமே, நாங்கள் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தில் பாதி பணம் எங்களுடைய வரிக்கே நாங்கள் செலுத்துகிறோமே, எங்களுடைய போஜனங்கள் நல்ல திருப்தி உள்ளதாக இருக்கணுமே. இப்போ இருக்கிற கவர்மெண்ட்லாம் டேக்ஸ் வாங்குது. நல்லா கவனிக்கணும். நான் ஒரு திக்கற்றவனும் அந்நியனும் பரதேசியுமா இருக்கிறேன் என்று நாம் விசுவாசத்தில் நிற்கும் போது கர்த்தர் நமக்கு அன்ன வஸ்திரத்தை கொடுத்து ஆதரிக்கிறார். இப்போ நம்ம உள்ள வந்துட்ட பிற்பாடு இந்த உலகத்தில் டோட்டல் வேர்ல்டில் எங்களுடைய பணங்கள் எல்லாம் வீணா போதே ஆண்டவரே, நாங்கள் டேக்ஸ் செலுத்துறோம் ஆண்டவரே. எத்தனை ஜிஎஸ்டி, எத்தனை கலால் வரி, எத்தனை வாட் டேக்ஸு, இவ்வளவு வரிகளை செலுத்தி எங்களை அடிமைகள் ஆளுகிறார்களே. பிஜேபி கூட கூட்டணி வச்ச ஏடிஎம்கே ஆளுகை செய்து, காங்கிரஸ் கூட கூட்டணி வச்ச டிஎம்கே ஆளுகை செய்து, இன்னும் எப்படி பார்த்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ண, ஸ்டேட் கவர்மெண்ட்டை வச்சு அழுத்தி அவன் போடுற டேக்ஸ் தானே வச்சு நாங்கள் நிற்கணும் ஆண்டவர். எங்களுடைய பணங்கள் எல்லாம் விரயமா போகுது ஆண்டவர் என்ற உணர்வு வந்து உன்னத அனுபவத்தில் இருக்கிறவங்களுக்கு வரும். அப்படி வரும்போது கர்த்தர் என்ன செய்வார்னா, ஒன்றுத்துக்கும் கவலைப்படாத, நான் ராஜாதி ராஜாவாக உங்கள் மத்தியில் வந்து நான் உங்களுக்கு ஆளுகை செய்து உங்களை சமாதானமாய் உங்களை சந்தோஷமாய் என்னுடைய இளைப்பாறுதலிருந்து பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லி 1000 வருட அரசாட்சிக்கு நம்மை மணவாட்டியாய் கொண்டு போய் சேர்க்க அவர் வல்லமை உடையவராக இருக்கிறார். ஆலையில சொல்லாமா, ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய டாக்ஸ் எவ்வளோ போதும் ஆண்டவரே, என்னைக்காவது யாராக நினைச்சிருந்தேன்னா நீ மணவாட்டி சபை. நெகேமியாவின் புத்தகம் 9வது அதிகாரத்தில், நெகேமியாவின் புத்தகம் 9வது அதிகாரம், நெகேமியாவின் புத்தகம் 9வது அதிகாரம் அதில் 36 வாசிக்க பார்க்கலாம். இதோ இன்றைய தினம் நாங்கள் அடிமைகளா இருக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் இன்னைக்கு ஒரு கவர்மெண்ட்டுக்கு அடிமையா இருக்கிறோம். கேட்டா ஜனநாயகமா? இதோ பலனையும் நன்மையும் அனுபவிக்கும்படி நீர் எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த நீர் நன்மையும் பலனையும் அன்ன வஸ்திரம் கொடுத்து எங்களை ஆதரித்து எங்களை ருசி உள்ள பதார்த்தங்களும் ரட்சிப்பின் வஸ்திரங்களுக்கு மகிமையின் வஸ்திரம் அலங்கார கல்யாண வஸ்திரத்தை உடுத்தி அந்த மனமகிழ்ச்சியில எங்களை நடத்தினீங்களே எங்களை பிதாக்களை எல்லாம். அந்த தேசத்துல தானே நாங்கள் அடிமையா இருக்கிறோம் ஆண்டவரே.
எப்பா நீ 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறப்பா, உண்மையா சொல்றேங்க, 5,000 ரூபாய் டேக்ஸை கொடுத்துட்டு உன் ரத்தம் எல்லாம் வீணா போய் நல்லா கவனிக்கணும். நாங்கள் அந்நியனா இருக்கிற ஆண்டவரே. இப்போ நான் இந்த சத்தியம் யாருக்குமே புரியலையா? எவ்வளோ டேக்ஸ் கொடுக்குற? நீ 1 ரூபா பொருள் வாங்குற, அதுக்கும் டேக்ஸ் போகுது. என்ன ஆண்டவரே? இந்த அந்நியர்களுக்கு தான் கர்த்தர் அன்னவஸ்திரம் கொடுக்கும்படியாய் அவருடைய 1000 வருட அரசாட்சிக்கு நம்ம கொண்டு போக போகிறார். இன்னும் 7 வருஷம்தான். அப்படி யாரெல்லாம் தவிக்கிறானோ, யாருடைய இருதயத்துல தவிப்பு இருக்கிறதோ, ஆண்டவரே நாங்கள் அந்நியர்களும் பரதேசிகளுமாய் திக்கற்றலும் இருக்கிறோம். சரி, நீ வாங்குற சம்பாத்தியத்தில் நீ வாங்குற பொருளை நான் டேக்ஸே கொடுக்கல, கை தூங்க பார்க்கலாம். நான் டேக்ஸே கொடுக்கல. அடிமைங்க. எங்களுக்கு சுதந்திரம் வேணும் ஆண்டவரே. நான் பரதேசித்தனே. உணர்வு வருதா? என்னைக்காவது உணர்வு வந்து நான் இவ்வளோ டேக்ஸ் கொடுக்குறேன்னு ஆண்டவரே, எதுக்கெடுத்தாலும் பிடிப்பு. ஏண்டா உன் கம்பெனிக்காக தான் நான் உழைக்கிறேன், உன் கம்பெனி நீ நல்லா இருக்கணும்னு தான் நான் வந்து பாடுபடுறேன். என் குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு ப்ரெஸ்ஸுலேயும் பயங்கரமான ரோபோ கிட்டே வந்து மாட்டிக்கின்னு நான் தவிச்சுங்கிறேன். ஏண்டா எனக்கு எதுனா ஒன்றா உன் காசை கொடுக்க, அதுலேயும் இஎஸ்ஐ பிடிப்பேடா நீ. அழ தேவையில்ல நீங்களாம். அடிமைங்க. நாங்கள் அடிமையாக இருக்கிற ஆண்டவரே. எங்களுக்கு மருத்துவம் பார்ப்பானா, அதுவும் எங்கள் பணத்தையே பிடிச்சிட்டு பார்ப்பானா. எங்களுக்கு வைப்பு நிதி, தொழிலாளர் வைப்பு நிதி வைப்பானா. ஏண்டா நீ தான் கொஞ்சம் கூடாண்டா, நீ தான், உனக்கு தாண்டா நாங்கள் சம்பாதிச்சு கொடுக்குறோம், நீ தான் பிஎஃப் போடாண்டா. அதுல எங்க கிட்ட தான் காசு வாங்குவியா நீ? மருத்துவத்துக்கு டாக்ஸு, துன்றதுக்கு டாக்ஸு, சுடுகாட்டில் எத்தனை வைக்கிறதுக்கு டாக்ஸ், எல்லாத்துக்கும் டாக்ஸ் ஆண்டவரே. நாங்கள் அந்நியரும் பரதேசியமாக இருக்கிற ஆண்டவரே, உன் மேல அவர் இரக்கம் வைத்து உனக்கு அன்ன வஸ்திரம் கொடுத்து உன்னை ஆதரிக்கும்படியாய் அவர் வரப்போகிறார். அல்லேலூயா சொல்லாமா? எங்கள் பிதாக்களை நன்மை அனுபவிச்சாங்க ஆண்டவரே. ஆனா இன்னைக்கு நீங்க அடிமையா இருக்கிற ஆண்டவரே. 37 வாசிப்பாக்கலாம். அதன் வருமானம் எங்கள் பாவங்களின் நிமித்தம் நீர் எங்கள் மேல் வைத்த ராஜாக்களுக்கு திரளாய் போகுது ஆண்டவரே. ஒரு தீப்பெட்டி வாங்கினா கூட டாக்ஸ் ஆண்டவரே. 18% 30% ஆண்டவரே. என்ன ஆண்டவரே இது? நாங்கள் சம்பாதித்து ஒரு நல்ல வாழ்க்கை, ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியல ஆண்டவரே. ஒரு நிம்மதியான வாழ்க்கை திரளா போகுது. இந்த டாக்ஸ் தான் சொல்றாரு அவரு. நாங்க இன்னமும் அடிமை. நீ அடிமையா இருக்கிறேன்னு எத்தனை பேர் தவிக்கிற கர்த்தாவே. இதெல்லாம் ஒரு ஹை லெவல் நல்ல உன்னத அந்த வெளிச்சம் இருந்துச்சுன்னா, உங்க ரத்தங்க, நீ கஷ்டப்பட்டு நீ சம்பாதிச்ச பணம் திரளாய் கவர்மெண்ட்டுக்கு போகுது. அந்த கவர்மெண்ட் எடுத்துக்கின்னு வர்றவன் கோடி கோடியா கொள்ளையடிச்சு அவன் குடும்பத்தை அவன் பொண்டாட்டி புள்ளியில பார்த்து, டேய் நான் கொடுக்குற டாக்ஸ் எனக்கே கொடுங்கடா. அது முடியாதுடா. ஆமேடா. என் ராஜா வரும்போது மட்டுமே கையை தட்டி மகிமை செலுத்துவோமா? என் இயேசு ராஜா, ராஜாதி ராஜா வரும்போது அவர் நம்ம நன்மையினால் நம்முடைய இருதயங்களை போஷிக்க போகிறார், நம்முடைய குடும்பங்களை போஷிக்க போகிறார், நம்முடைய இருதயத்தை போஷிக்க போகிறார். அன்ன வஸ்திரம் கொடுக்கிறார் அப்படின்னா அவ்வளவு மனமகிழ்ச்சியாய் புசித்து ஆத்மாவில் அவ்வளவு திருப்தி அடைந்து அவ்வளவு ராஜ வஸ்திரத்தை உடுத்தி அவ்வளவு சந்தோஷமா இருக்க போகிறோம். சபையில் இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் இன்னைக்கு இந்த உணர்வு வந்துருச்சுன்னா இயேசு சீக்கிரமாக வருவாருங்க. நாங்கள் எவ்வளோ டேக்ஸ் கொடுக்குறோம் ஆண்டவரே. நாங்கள் தின்ற சோறு டேக்ஸ் ஆண்டவரே. இன்னைக்கு நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடு எங்களுக்கு நீங்கள் வேணும் ஆண்டவரே, உங்கள் ராஜ்யம் வேணும் ஆண்டவரே. நாங்கள் அந்நியரும் பரதேசியமா. என்னப்பா உங்கள் ஆண்டவர் வந்து டேக்ஸ் எல்லாம் கொடுக்குறது இல்லையா, வரியெல்லாம் கட்டுறது இல்லைன்னு பேதுரை கேட்டாங்க. ஆண்டவர் வந்து இப்போ பேதுரு வெளியே இருக்கிறாரு, ராஜா உள்ளே உட்காந்துக்கிறாரு. பேதுரு உள்ளே வந்ததுமே, என்ன பேதுரு இந்த கவர்மெண்ட் டேக்ஸ் எல்லாம் யார்கிட்ட வாங்குது? பிள்ளைங்க கிட்ட வாங்குதா அந்நியர்கிட்ட வாங்குதா அப்படின்னு கேட்டார் ஆண்டவர். அந்நியர்கிட்ட. ஆண்டவர் அப்போ நான் செலுத்துரு, நம்மளாம் அந்நியர்கள் தான், செலுத்துரு.
ஏன்னா தேவனுடைய ராஜ்யம் சீக்கிரமா வரப்போகுது. அங்க டாக்ஸ் கிடையாது. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென் சொல்லாமா? டாக்ஸை கொடுத்துரு. நீ போயிட்டு கடல்ல போய் ஒரு தூண்டில் போடு. அது முதல் மீன் வரும். அந்த மீன் வாயை திறந்து பாரு. அது வெள்ளி காசு இருக்கும். உனக்கு எனக்கு சேர்த்து டாக்ஸ் கட்டு வந்துருன்ட்டார். கட்டிடுங்க. ஆனா அழுங்க, அழுங்க. நாங்க பரதேசி, நாங்க பிள்ளைங்க இல்ல, நாங்க உங்க பிள்ளை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உணர்வு இருக்கிறீங்க, அழுவீங்க தெரியுமா? இப்ப கண்ணீர் வடிப்பீங்க. நமக்கு ஒரு ராஜ்யத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதில் அந்நியம் கிடையாது. நான் டாக்ஸ் செலுத்த தேவையில்லை. ஒரு பைக்கு வாங்கு, ஷோரூம் ரேட் என்ன? ஒரு செல்ஃபோன் வாங்கு, ஷோரூம் ரேட் என்ன? அதிலே போட்டு கீழே கொடுப்பா, ஜிஎஸ்டி இவ்வளவு. என்னடா ஜிஎஸ்டி? நீ செலுத்து, தவிர வரி செலுத்தி தான் ஆகணும். இப்போ ஆளுகை செய்கிறவன் வந்து ஒரு அடிமைக்கிட்ட மாட்டிக்கணும். நம்ம யார்? டிஎம்கே அடிமை, ஏடிஎம்கே அடிமைக்கிட்ட மாட்டிக்கணும். இல்லை வேற எந்த கட்சி வந்தாலும் அவன் சென்ட்ரலில் ஒரு அலையன்ஸ் வைப்பான். நான் சொல்றது புரியுதா இல்லையாப்பா? இது யதார்த்தத்தை பேசுகிறேன். அவன் என்ன நிர்பந்திச்சு என்ன டாக்ஸ் கொடுக்குறானோ அதுதான் இங்கே. நீ அவனை எதிர்த்து என்ன பண்ணுவ? ஆக இந்த அடிமை ராஜ்யம் எங்களுக்கு வேணாம். இந்த வசனத்தை ஃபுல்லாக வாசிங்களேன். அதன் வருமானம் எங்கள் பாவங்களின் நிமித்தம் நீர் எங்கள் மேல் வைத்த ராஜாக்களுக்கு திரளா போகுது. அவர்கள் தங்களுக்கு இஷ்டமானபடியே எங்கள் சரீரங்களையும் எப்படி வாசிங்க சொல்லு இஃப்ரா, நல்லா அழுது வாசிடி நல்லா. எங்கள் இதை பார், உணர்வு இருந்துச்சுன்னா நீங்கள்லாம் இந்த அந்நியன் மேல அவர் இரக்கம் வச்சு அன்ன வஸ்திரம் கொடுக்குறேன் கர்த்தர். ஆண்டவரே வாசி, அழுது வாசிப்பா. யாராச்சும் மிமிக்ரி பண்ணி அழுதே வாசிங்க. வாசி வாசி. ஸ்டார்ட் பண்ணவா? ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். எங்கள் சரீரங்களையும் அழ வரலையே, அழ வரணையா? என் சரீரம் போகுதையா, கஷ்டப்பட்டு வரையா, கஷ்டப்பட்டு வரோம். ஒரு தண்ணி வாங்கி குடிக்கணும்னா நல்ல தண்ணி வரல. போர் திறந்து நான் என்ன பண்ணேன், ரொம்ப தாகம் எடுத்துச்சு. தப்பாக நினச்சிக்காதீங்க. சில பேருக்கு சளினாவே ஐயோ மண்டையெல்லாம் குழம்போம். அந்த மாதிரி யாராச்சும் மன்னிச்சுக்குங்க. தண்ணி குடிக்கலான்னு அங்கே உள்ளே போகிறேன். அங்கே போய் டேப்பை திறந்து விட்றேன். பார்த்தா அதுலேருந்து ஒரு மண்புழி நெளிஞ்சிக்கிட்டு வந்து விழுது. சரி, கஷ்டப்பட்டு வந்து ஒரு குழாயை திறந்து தண்ணி குடிக்கலான்னு பார்த்தா அந்த தண்ணியை கூட நாங்கள் நல்ல தண்ணி வேணும்னா காசு கொடுத்து வாங்கிக்க அப்படின்ற ஆண்டவர். பசிக்குது ஆண்டவரே, பசிக்கு ஒரு டீயை போட்டுக்குள்ள களைப்பா இருக்கு, ஒரு டீயை போட்டுக்குள்ளன்னா சிலிண்டர் வேணாம், சிலிண்டர் வேணா காசு கொடுத்து வாங்கிக்கோ. அதுவும் கிடைச்சா கிடைக்கும், அதுக்கு இத்தனை ஓடிபி இவ்வளோலாம் போடுற ஆண்டவர். அழறியா இல்லையா? சிலிண்டருக்கு போய் கியூவில் நிற்கிற ஆண்டவரே. ஒரு மாதத்துக்கு முன்னாடியே நீ ஆர்டர் பண்ணாதான், நீ வந்து ரெடி பண்ணாதான் உனக்கு சிலிண்டர்லாம் கிடைக்குன்னு சொல்லிட்டா ஆண்டவரே. எப்படியோ உனக்கு கச்சிச்சா, வயிறு ரம்பிச்சா, ஐயோ அவளுக்கெல்லாம் சிலிண்டரே கிடைக்கலையா? பத்த வேடி, நீ 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 அடுப்பில் புகையில் பத்த வேடி. நாங்களாம் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம், நீ பார்த்து கருமோங்க, கன்றாயிங்க. எங்க சிலிண்டரு நாங்க குடிக்கிறது தண்ணியை காசு குத்து வாங்குறோம் ஆண்டவரே. எங்க அடுப்புக்கு விறகு கொடுக்க மாட்டேன்னு சொல்றான் ஆண்டவரே. இந்த வசந்த வாசித்து முடியாதுரா. வாசி வாசி. அவர்கள் தங்களுக்கு இஷ்டமானபடியே எங்கள் சரீரங்களையும் எங்கள் மிருக ஜீவன்களையும் ஆளுகிறார்கள். நாங்கள் மகா இக்கட்டில் அகப்பட்டு எங்க மிருக ஜீவன் போய்கிறது. மடக்கு டாக்ஸ், நீ இன்சூரன்ஸ் வச்சுங்கிறியா? எங்க மிருக ஜீவனை பிடிச்சி வச்சுதான் ஆண்டவரே. ஆமேனா இல்லையாப்பா? ஒரு நாள் தான் இன்சூரன்ஸ் தவறி போயிருச்சு ஆண்டவரே. என் மிருகத்தை பிடிச்சி வச்சுட்டா இப்போ மாடு இல்லைன்னா எப்படி வண்டி ஓட்டிட்டு போறது? ஆமேனா இல்லையா? இந்த உணர்வுலாம் இருந்துச்சுன்னா ராஜா சீக்கிரமா வந்து அவர் ராஜ்யத்தில் அன்ன வஸ்திரம் இலைப்பாறுதலோடு கொடுத்து நம்மை ஆதரிக்கிற தேவன். எடுத்து வாசிங்க, அடுத்த வாசிங்க, டைம் இல்லை நமக்கு. இல்லை வாசிங்க. புலம்பல் எடுத்துங்களேன். புலம்பல், ஏன்னா இங்கே புலம்பும் போது தான் இங்கே அறிவே வருது. புலம்பலின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 1 வாசிங்களேன். கர்த்தாவே, எங்களுக்கு நேரிட்டதை நினைத்தருளும், எங்கள் நிந்தையையும் நோக்கி பாரும். எங்கள் சுதந்திரம் அந்நியர் வசமாகவும் எங்கள் வீடுகள் புரதேசர் வசமாகவும் தாண்டி போயின. எல்லா பட்டாவும் யாருடைய கண்ட்ரோலு? கவர்மெண்ட் கண்ட்ரோலு. நாளைக்கே வந்து எதுனா ஒன்றா கவர்மெண்ட் எதை ஒன்றா பண்ணலாம், வீடெல்லாம் இடிச்சிட்டு கூட எடுத்துக்குவான்.
நாங்க இருக்கிறதே பரதேசி ஆண்டவரே. அடுத்தது திக்கற்றவர்களானோம், தகப்பன் இல்லப்பா. எல்லாம் கையை ஊத்துறாமேன்னு சொல்லாமா? எப்போ வந்து வீட்டை காலி பண்ணுவான், திடீர்னு கரண்ட்டுக்கார வருவான், உனக்கு இது இல்லை அது இல்லைன்னு சொல்லிட்டு ஃபீஸ் கேர பிடிங்கன்னு போயிடுவான். கரண்ட்டு பில்லு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு ஒரு மீட்டர் வெட்டி போட்டு கேட்குறான். எங்களுக்கு தகப்பன் இல்லைப்பா, எங்களை போஷிக்கிறதுக்கு, எங்களை ஆதரிக்கிறதுக்கு எங்களுக்கு தகப்பன் இல்லை. நாங்கள் பரதேசிகளாக இருக்கிறோம். சபையே, தேவ ஜனமே, வாசியம் அடுத்தது. எங்கள் தாய்கள் விதவைகளைப் போல் இருக்கிறார்கள். எங்கள் தண்ணீரை பணத்துக்கு வாங்கி குடிக்கிறோம். எங்கள் கேஸை, எங்கள் எல்பிஜியை கேட்குறோம். எங்கள் விறகு விலைக்கிரயமாகி வாங்குறோம். அதை கூட கொடுக்க மாட்டோம். கேட்டால் என்ன பண்ணுறான்? மிடில் ஈஸ்டில் ஒரே வாரம் இருக்குது. ஹார்முஸ் ஸ்ட்ரெயிட்டை வந்து மூடிட்டான். அதனால் இதெல்லாம் கொடுக்க மாட்டோம், இதெல்லாம் பண்ண மாட்டோன்னு ஒரு பயங்கரமான ஒரு போராட்டத்தை கிரியேட் பண்ணி. கவனிங்க, இந்தியாவில் பெட்ரோலை வந்து இவங்க இறக்குமதி பண்ணலனா கூட 80 நாளைக்கு தடையில்லாமல் பெட்ரோலும் தடையில்லாமல் கேஸும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஸ்டாக் இருக்குது இந்தியா கிட்ட. அதெல்லாம் செஞ்சுட்டானாக்கா அடுத்த முறை ஓட்டு போட மாட்டோம். அட்டென்ஷன் வந்து கவர்மெண்ட் பக்கம் திரும்பாதில்ல. எப்போவே பார்த்தா ஒரு எலெக்ஷன் வரும்போது என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஒரு பிரச்சனையை ஒன்று ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு அந்த பிரச்சனையை போயிட்டு இவங்க போய் என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்கள் தான் தாதாக்கள், நாங்கள் தான் உங்களுக்கு இலைப்பாறுதல் கொடுக்குறோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை கவர்மெண்ட் என்ன பண்ணோம். இதெல்லாம் பயங்கரமான சைக்காலஜி. நம்ம ஆட்கள் இதெல்லாம் யோசிக்க மாட்டான். ஏதோ நடந்துச்சுன்ற மாதிரி பார்த்துக்கின்னு நியூஸை பார்த்துக்கின்னு வாயை பொழுதுன்னு உட்காந்துருப்பான். ஒவ்வொரு காரியத்துக்கும் உட்காந்து அழறாம்பாரு. நாங்கள் எல்லாத்துக்கும் வரி செலுத்துகிறோம். நல்லா கவனி, இது செலுத்தணுமா? செலுத்தி தான் ஆகணும். என்ன அடிமை கிட்ட மாட்டின்னு இருக்கிறோம். எங்கள் அப்பா வரப்போகிறார். ஆமீன் சொல்லாமா? எங்கள் அப்பா வரப்போகிறார், எங்களை மகிமையாக வாழ வைக்க போகிறார். அங்கே சொல்கிறாங்க, பாரம் சுமந்து எங்கள் கழுத்து நோகிறது, நாங்கள் உழைக்கிறோம், எங்களுக்கு இலைப்பாறுதல் இல்லை, எங்களுக்கு அன்ன வஸ்திரம் இல்லை, நிம்மதியாக சாப்பிட முடியல, நிம்மதியாக உடுத்த முடியல. ஆண்டவரே, நாங்கள் தான் உழைக்கிறோம். எந்த மனுஷனுக்கு இந்த உணர்வு வருதோ அவன் பூர்ணமாக்கப்பட்டவன். உட்காந்து யோசிக்கணும், என்ன வாழ்க்கை ஆண்டவரே இது. வாசிக்க பார்க்கலாம், தொடர்ந்து வாசி. அப்பத்தால் திருப்தி ஆகும்படி எகிப்தியருக்கும் அசிரியருக்கும் எங்களை கையளித்தோம். எங்களுக்கு மனசுக்குள்ள சந்தோஷம் இல்லை, ஏதோ வயிறு நிறைஞ்சா போதும்னு சொல்லி அடிமைகள் போல வாழ்ந்து இருக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் பிதாக்கள் பாவம் செய்து மாண்டு போனார்கள், நாங்கள் அவனுடைய அக்கிரமங்களை சுமக்கிறோம். அடிமைகள் எங்களை ஆளுகிறார்கள், எங்களை அவர்கள் கையிலிருந்து விடுவிப்பார் இல்லை. எங்களை ஆளுகை செய்கிற டிஎம்கேவும் காங்கிரஸ் அடிமை, ஏடிஎம்கேவும் பிஜேபி அடிமை, பிஜேபி மோடி வந்து அமெரிக்காவுக்கு அடிமை. ஆமேனா இல்லையா? டேய், நான் சொல்கிற இடத்துல தான் நீ வந்து எண்ணெயை வாங்கணும், நான் சொல்கிற இடத்துல தான் நீ வந்து பொருளாதாரத்தை ஒப்பந்தம் பண்ணணும், இல்லைன்னா உனக்கு பொருளாதார தடை விதிச்சிருவேன். ஐயா சரிங்க ஐயா. இவரும் ஏகப்பட்ட அடிமை. ஆண்டவரே, அடிமை கிட்ட மாட்டி நாங்கள் பரதேசிகளாக இருக்கிறோம். ஆண்டவரே, ஆமேன் சொல்லாமா? அல்லேலூயா சொல்லாமா? ஆனால் இன்னைக்கு ஆண்டவரே, எப்பொழுதையா எங்களை எத்தனை பேர் இந்த தவிப்பு இருக்கிறதோ அவங்க பூர்ணமாக்கப்பட்டவங்க. அவங்கள மீட்டுக் கொள்வதற்காகத்தான் கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். அவர்களை சேர்த்து கொள்வதற்காகத்தான் அவர் மகிமையாக வெளிப்பட போகிறார். அவர்களுக்கு அன்ன வஸ்திரம் கொடுத்து, அவ்வளவு இலைப்பாறுதலையும் அவ்வளவு ராஜ வஸ்திரத்தையும் கொடுத்து நம்மை ஆதரிக்க போகிற ஒரு மகிமையின் கர்த்தராய் அவர் இருக்கிறார். இப்படிப்பட்ட பாரத்தோட தாகத்தோட தவிப்போட தவிக்கிறா பாருங்க, அவதாங்க மனவாட்டி. அரசியலுக்கு துணங்கன போயிட போறீங்க. அரசியலுக்காக ஜெபிக்க வேண்டிய கடமை. ஆனால் அரசியலுக்கு துணை போயிட்டு அவனை போயிட்டு சேவிக்க கூடாது. அவங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். நாங்கள் எல்லாத்தையும் டேக்ஸ் கொடுக்குறோம். ஆண்டவர், நீ என்ன அவன் முன்னாடி போகிறது? இதெல்லாம் ஒரு நல்ல காரியமே அல்ல. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு இலைப்பாறுதல் உடைய இந்த பூர்ணமாக்கப்பட்ட புதிய ஏற்பாட்டு சபை தான் மணவாட்டி சபையாக நித்திய ராஜ்யத்துக்கு தேவன் கொண்டு போகிறார். வாசித்து நம்ம அந்த காரியத்தை முடிக்கலாம். வெளிப்படுத்தல் 19:7. வெளிப்படுத்தல் 19:7 வாசி. நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகள். இந்த நீதி இருக்குங்க. நான் அந்நியனும் பரதேசியும் திக்கற்றவனுமா இருக்கிறேன்னு சொல்லி கை உயர்த்துறா பாருங்க, அவதாங்க அந்த மணவாட்டி. அவளுக்கு அன்ன வஸ்திரம் கொடுத்து அவர் ஆதரிக்கிறார். அவர் பட்சபாதம் உள்ளவரும் அல்ல, பரிதானம் வாங்குகிறவரும் அல்ல. எங்களுக்கு இந்த கவர்மெண்ட் கொடுக்குற சலுகை போதும்னு சொல்லிட்டு
கண்ணை மூடிக்கின்னு போயிட்டு கண்டவனுக்கு ஓட்டை போட்டு அதில் போய் திளைக்கிறவன் கிடையாதுயா கிறிஸ்தவன். அப்பா நாங்கள் அடிமைகளாக இருக்கிறோம் ஆண்டவரே, எவனுக்கு இவன் கொடுக்குற சோறு தண்ணி எனக்கு வேணாம் ஆண்டவரே, நீங்கள் எப்பொழுது வருவீர் என்று ஏங்கி கொண்டிருக்கிற உனக்கு அவர் மகிமையில கொண்டு போக போகிறார். இப்போது இந்த ரெண்டு பாட்டை நல்லா புரிஞ்சுக்கணும். உலகத்தில் இருந்தப்ப நம்ம அப்படி தவித்தோம். நமக்கு இன்னைக்கு இளைப்பாறுதலை கொடுத்த அன்ன வஸ்திரத்தை நமக்கு கொடுத்து ஆதரிக்கிற பட்சபாதம் இல்லாத தேவன் அவர். இப்பொழுது நாம் இருக்கிற இந்த வாழ்க்கையில் நாங்கள் அடிமைகளாக அந்த பார்வை வெளியே வருது. இன்னைக்கு எலெக்ஷன் எல்லாரும் ஓட்டு போட்டீங்க, எத்தனை பேருக்கு இந்த பார்வை இருந்துச்சு? எத்தனை பேர் நீங்கள் உட்காந்து யோசனை பண்ணீங்க? ஆனால் இன்னைக்கு கத்தனை ஒரு தெளிவை கொடுத்து எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதுக்கு தான் முன்னாடி அதை பற்றின ஒரு லைட்டான ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு போட்டேன். எனக்கு நல்லா புரியுன்னு நினைக்கிறேன். நான் சொல்றது புரியுதா? அந்த சம்பவத்தையும் சேர்த்து பாருங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்ம முழங்கால் படியிடலாம். பரலோக தேவனும் எங்கள் ரட்சிப்பின் ஆண்டவருமாய்